வி ஷல் ரிசால்வ் த ப்ராப்ளம் அண்ட் வி வில் கோ அப்படின்னு போனோம்னா அந்த பையனுக்கு கண்டிப்பாக மேடம் நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு நமக்கு இருந்தாங்க, நம்ம கஷ்டத்தில் கூட இருந்தாங்க, ஸோ மேடம் சொல்கிறத நம்ம கேட்கணும். ஹி வில் டர்ன் டுவர்ட்ஸ் யூ. ஸோ தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப். ஸோ அந்த லீடர்ஷிப்க்கு அந்த இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு. தென் கம்யூனிகேஷன் மாஸ்டரி. இப்போ நான் பேசுகிறது தான், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கிறேன். ஒரு விஷயத்தை தெளிவாக ஒருத்தங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டோம்னா he will be focused. Example, we can say in the institute maybe before deciding to conduct FDP ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து FDP நடத்த போகிறோம், 5 நாளைக்கு நடத்த போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு 4 ரிசோர்ஸ் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஆன் தி அதர் சைட் நம்ம அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும். இந்த பக்கம் லைட்டிங்ஸ், ஏசி இதை கொடுக்கணும். அப்புறம் ஒரு சைடில் வந்து மெமெண்டோ கொடுக்கணும், ஒரு சைடு ஃபோட்டோ எடுக்கணும். அப்புறம் எல்லோரும் வந்து அட்டன் பண்ணணும், அடுத்தாப்பில் வர்றவங்களை கூப்பிட்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டோம்னா அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் புரியும். ஓகே, எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சிட்டுனா ஐ வில் அப்ளை மை நாலேஜ் அண்ட் ஐ வில் கம்ப்ளீட் த ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி. 10 பேரும் 10 ஒர்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா த ஹோல் டீம் வில் பி இன் சக்ஸஸ். ஸோ அந்த கம்யூனிகேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இங்கே வந்து ஒருத்தங்க மூவ் ஆகிட்டுருக்குறாங்க அல்லது பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் வந்து ஏன்பா பேசாமல் இருங்கப்பா, என்ன சும்மா பேசிகிட்டே இருக்கிறீங்க, சுற்றிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் மே ஹேவ் யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ், இங்கிலீஷ் இல்லை, ஒரு நீங்களாம் நான் சொல்கிறது இப்போ கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பொலைட்டாக சொல்கிறதுக்கும் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். நிறைய டைம் கம்யூனிகேஷனால் நல்லதும் நடக்கும், மோசமானதும் நடக்கும். நம்ம வந்து என்ன இப்படி ஊர் சுற்றிட்டு இருக்கிறீங்க, சும்மா நம்ம ஏதோ ஒரு கிளாஸ் பக்கம் போயிருப்போம், பசங்க வந்து ஒரு பிஸ் அடிக்கிறதுக்காக போயிருப்பான். என்ன ஊர் சுற்றுறேன்னா, சார் நான் எங்கே சார் ஊர் சுற்றுனேன், நான் பிஸ் அடிக்க போனேன் சார் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு ஒரு சிலர் வந்து அதில் அஃபண்ட் ஆயிடுவாங்க. சார் நான் இன்றைக்கி தான் சார் வரேன், நீங்கள் என்னை பார்த்த உடனே என்ன கேட்குறீங்க, அது 4 பேர்த்துக்கு முன்னாடி கேட்டீங்க, எனக்கு ரொம்ப இன்சல்ட் ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளைங்க இன்னும் மோசம், போய் ஒரு ஓரமாக நின்று அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஹவு டு ஹேண்டில் இட், அந்த சென்சேஷன் அவங்க வந்து மோர் சென்சிட்டிவ். அந்த சென்சிட்டிவ்னஸ் நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு கம்யூனிகேஷன் வந்து இன் அ பெட்டர் வே வி ஷுட் கிவ். அதனால் அதுக்கு வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளே பீயிங் எ லீடர், ஒரு டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன ஒர்க் கொடுக்குறோன்னு அவங்களுக்கு கிளியராக புரிகிற மாதிரி சொல்லிட்டோம்னா he will understand the goal and he will go on his own way, he will complete it. சும்மா தெரியாமையே ஓகே எல்லோரும் கிளம்புங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாமையே போவோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுமா, இல்லை தலைவாரிட்டு போகணுமா, இல்லை கைக்கெல்லாம் க்ளவுஸ் போட்டு போகணுமா, ஒன்றும் தெரியாது. நாம் இப்போ வந்து மைக்ரோபயாலஜி லேபுக்கு போக போகிறோம், நீங்கள் ஷூவெல்லாம் விட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளவுஸ் போட்டு தலைக்கெல்லாம் கேப் போட்டு வாங்கன்னா இல்லை அப்ரான் அதெல்லாம் போட்டு ரெடியாக வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் வந்து கிளியராக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தட் கம்யூனிகேஷன் இஸ் த பிக் மாஸ்டரி இன் த லீடர்ஷிப் எக்ஸலன்ஸ். Then it comes the conflict resolution skills. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து கான்ஃப்ளிக்ட்லாம் என்னன்னு சொல்லிடுவோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 4 டீம் இருக்கும். கம்யூனிகேஷனில் வந்து நாளைக்கு FDP நடத்துகிறோன்னு சொல்லிடுவோம். உடனே 4 டீம் மெம்பர்ஸு 4 பேரும் 4 விதமான டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சார் அந்த ஸ்பீக்கர்லாம் கூப்பிடாதீங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் ஒர்த்தே கிடையாதுங்க, நான்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேங்க. இன்னொருத்தங்க இல்லைங்க எனக்கு தெரியுங்க அவங்களாம் எக்ஸலன்ட் ஸ்பீக்கருங்க, வந்தாங்கன்னா அருமையாக என்கேஜ் பண்ணுவாங்க. ஐயோ அவங்க தூரமாக இருந்து வராங்க, திடீர்னு கேன்சல் பண்ணிவிடுவாங்க, இவருக்கு கண்டென்ட்டே கிடையாதுங்க, லாங்குவேஜாக ஒழுங்காக பேச மாட்டாருங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் டெஃபினட்டாக வந்திருக்கும். அப்போ நாம் ஒரு பீயிங் எ டீம் லீடர், உங்களுக்கு ஒரு ஹெச்ஓடிக்கு வந்து இந்த இன்சார்ஜ் FDP அரேஞ்ச் பண்ணுற இன்சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. வாட் ஹெச்ஓடி வில் டூ? ஐயோ 4 பேர் 4 விதமாக சொல்கிறாங்களே, இப்போ யார் தான் கூப்பிடுறது? யாரையும் கூப்பிடாமல் இருக்க முடியுமா? நம்ம ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டோம்னா நம்மளை நம்பி நம்மளுக்கு டெலிகேட்ஸ் வரப்போகிறாங்க. அந்த டெலிகேட்ஸை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்தோம்னா வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த FDP மேட்டரையே எடுத்திருப்போம். அதுக்கு ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ், பர்மிஷன்ஸ், அது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு சைடில் அந்த ஹெச்ஓடி பார்த்துக்கிட்டாருன்னா கூட இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அமௌங் த ஃபேக்கல்ட்டி அதை ஹவு டு ரிசால்வ்.
தேர் த மேட்டர் கம்ஸ். ஒரு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அறிவு இருக்கிறவங்க யாரும் 4 டிஃப்ரெண்ட்டான விஷயமா 4 ஆங்கிளில் ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணி ஆன் டிஸ்கஸிங், ஆன் ஃபைண்டிங் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ், ஒன் குட் லீடர் வில் அரைவ் அ லாஜிக்கல் சொல்யூஷன். ஓகே, இது நல்லது இத்தனை இருக்குது, கெட்டது இத்தனை இருக்குது, அதை விட்டுட்டு ஓகே நல்லதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், கெட்டதெல்லாம் விட்டுடலாம். ஓகே, இவங்களை நம்ம கூப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய எஃப்டிபி நம்மளுடைய டைட்டில் என்ன வச்சுருக்கிறோமோ அதுக்கு மேட்சிங்காக இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி அந்த சொல்யூஷனுக்கு கொண்டு வந்து வி ஆர் டேக்கிங் எ லீட். அந்த டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப க்ரூசியல் பீரியட். எனக்கு ஹி ஹாஸ் டு சாட்டிஸ்ஃபை ஆல் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். எனக்கு அவங்கள வச்சு தான் அந்த டீமே ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஐ லைக் டு சே, ஒரு லீடர் எப்படி கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் பண்ணுறாங்க, ஒரு வர்ற பிரச்சனையை எப்படி தீர்க்குறாங்கன்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் கேரளா ஃபார் சம் டைம். அப்போ வி வெண்ட் ஆன் ஏ டூர். ஒரு மூணாருக்கு ஒரு டூர் போகிறோம். ஐ வாஸ் ரிசைடிங் இன் எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஐ வெண்ட் டு மூணார் டூர். ஒரு வெஹிக்கிளில் தான் போயிட்டுருக்குறோம். இங்கே கொஞ்சம் காட் ரோடு ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்துச்சு, டீ கார்டன்லாம் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல், அருமையான லுக்கு. கீழே கிரவுண்ட்லேருந்து போகும்போது தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகிறதுனால ஒரு பிஸ் அடிக்கணும் அப்படின்னு ஒரு மிக்சுரேஷன், ஒரு யூரின் பாஸ் பண்ணணும்னு ஒரு தாட் எங்களுக்குலாம். ஓகே, இடம் நல்லா இருக்குது, நம்மளுக்கு ஹில்ஸ் ரோட்டில் பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கு, லெட் அஸ் என்ஜாய் த வியூ, லெட்ஸ் பாஸ் யூரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டி நிறுத்துகிறோம். வி ஆல் ஜென்ஸ், ஒரு 10 பேர் தான் போயிருப்போம். அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. டீ கார்டன் நல்லா க்ராப் பண்ணி அழகழகாக நல்ல ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஏரியா, நல்ல ஒரு வியூ இருந்துச்சு. அங்கே பார்த்தா அங்கங்கே ஒரு லாங் ட்ரீ, ஒரு பெரிய பெரிய உயரமாக வளர்ந்த ட்ரீ இருந்துச்சு. ஒரு புஷ்ஷியாகவும் ஒரு உயரமாகவும் வளர்ந்துருந்துச்சு. அது என்னென்னு ஒரு க்யூரியாசிட்டி எங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ ரோட்லேருந்து கீழே இறங்கிட்டோம். ஒன்லி ஃபார் அ ஸ்டோரி ஐ எம் சேயிங். அது சுச்சுவேஷன் உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். கீழே இறங்கி போனோம்னா அந்த மரத்தை அப்ரோச் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது ஒரு கமலா ஆரஞ்சு மரம். டீ கார்டனில் இடைக்கிடைக்க ஒவ்வொரு மரம் வச்சுருந்தாங்க. அது நல்ல ஒரு ஈல்டிங் சீசன் தான். கமலா ஆரஞ்சு சின்னதாக தொளிச்சோம்னா தோல் ஈஸியாக வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பழம். அது நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பழத்தை பார்த்த உடனே டெம்ப்ட் ஆகிட்டாங்க நம்ம கொலீக்ஸ். பார்த்தாங்க சுற்றிலும். ஈவினிங் ஒரு 5 o'clock டைம், அது யாரும் இல்லை. ஒரு ஃப்ரீடம், ஒரு டெம்ப்டேஷன். சரி, ஒரு ஃப்ரீயாக பழம் கிடைக்குது, நம்ம என்ன நிறையாவா எடுத்துகிட்டு போகிறோம், டேமேஜாக பண்ண போகிறோம், கீழே தானே இருக்குது, 2 பழம் சாப்பிட்லான்னு பழத்தை பறிச்சிட்டாங்க. ஓகே, பழம் பறிச்சிட்டாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு பழம் கொடுக்குறாங்க, எல்லோரும் சாப்பிட்டோம். எங்கேயோ அதுக்கு ஒரு வாட்ச்மேன் இருந்திருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய ஏரியா, அது எப்படி பார்த்தாங்கன்னு தெரில. வாட்ச்மேன் ஒரு 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக இருந்தே சத்தம் போட்டுட்டு வர்றாரு ரோட்லேயே. யார் அதை பழம் பறிக்கிறது, யார் தோட்டத்தில் இறங்கி இருக்கிறது வாங்கன்ட்டு. நாங்கள்லாம் வி ஆல் ஐடென்டிஃபைட். ஓ, நம்மளை தான் திட்டிகிட்டு வராங்க. முதல்ல தெரியல, யாரோ பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சவங்க, சரி நம்மளை தான் திட்டுறாங்கன்னு கொஞ்சம் நேரம் கழித்து புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒருத்தர், ஒரு மாடரேட் ஏஜ்டு பர்சன், எங்களை அப்ரோச் பண்ணதே ரொம்ப கோபாவேசமாக தான் அப்ரோச் பண்ணார். நீங்கள்லாம் யார், இங்கே எதுக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மூட்டை பழத்தை பொறிச்சிட்டிங்க, நீங்கள் பழத்துக்கெல்லாம் பணம் கட்டிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எந்த ஒரு மூட்டை பழத்தை பொறிச்சோம், நாங்கள் பொறிச்சது ஆளுக்கு ஒரு பழம் பொறிச்சு சாப்பிட்டோம். ஒரு சிம்பிள் டெம்ப்டேஷன், ஓகே டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு. அவங்க நம்பவே இல்லை, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் ஒரு மூட்டை பழத்தை பொறிச்சு, ஒரு மூட்டை பழத்துக்கான காசு 3500 ரூபாய் வருது, நீங்கள் பணத்தை கட்டிட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் எங்களுக்குள்ளார இருந்த ஒரு டீம் லீடர், அவர் டீமுக்கு லீடர் இல்லை, அவர் ஒரு ஆர்டினரி கொலீக். ஹீ கேம் ஃபார்வர்ட். அவர் போய் அந்த தோட்டத்துக்காரர்கிட்ட, அந்த வாட்ச்மேன்கிட்ட பேசினார். உண்மையிலேயே நாங்கள் இவ்வளோ தான் பழம் பொறிச்சிருந்த பாருங்கள், இங்கே தோல் கிடக்குது, நாங்கள் தெரியாமல் பண்ணினது தப்பு தான், ஆனால் நாங்கள் ஒரு மூட்டை பழமெல்லாம் பொறிக்கல, சரி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி கெஞ்சி, அப்புறம் ஒரு வழியாக அவர் அப்புறம் பார்த்து எல்லாம் பேசும்போது அப்புறம் எல்லாம் தெரிஞ்சவங்க தோட்டமாக போய் ஓகேன்னு அப்ரிஷியேட் பண்ணி, சரி பரவாயில்ல இன்னும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி, அப்புறம் அது ஒரு பெனல்ட்டி இல்லாமல் ஒரு சந்தோஷமாக வெளியே வந்த ஒரு சுச்சுவேஷன். தட்ஸ் a different thing. But here what we have to see is the person who is among us who have been stolen, of course stolen a fruit, he came forward and made a dialogue between the opponent person and among us and find a logical solution and got rid of the problem. அதுதான் முக்கியமான விஷயம்.
நம்மளுக்குள்ளே இருந்துட்டு ஓகே அவர் வந்து திட்டுறாரு, நம்ம வெளியில் போயிடலாம், இல்லை ஓடிடலாம், இல்லை தூரமாக போய் நின்றுக்கலாம், யாரோ பேசிட்டு வரட்டும், அந்த மாதிரி அவர் எதுவும் விடலை. ஸோ தேர் ஹீ டேக்ஸ் அ லீட் அண்ட் ஹீ பிகேம் எ லீடர் தேர். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துச்சுன்னா, பசங்களுக்கு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃபு யாருக்கு வந்த பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனைகள் பார்த்து பயந்துட்டு ஓடாமல் லெட் அஸ் ஆல் ஜாயின் டுகெதர். உண்மையிலே ஒரு நல்ல லீடர் வெளியில் எங்கேயும் போகாமல் அந்த பிரச்சனைகள் கூடவே இருந்து he is more interested in handling the conflict and he will resolve it. அவர் தான் வந்து உண்மையான லீடர். Then the last thing, team building. Again I said ஒரு ஸ்ட்ராங் லீடர் வந்து கண்டிப்பாக ஒரு கல்ச்சர் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு, அது ஒரு கிரெடிட்ஸ் வந்து அக்னாலேஜ் பண்ணுவார், அவங்களுக்கு யாருக்கு எந்த ஒர்க்கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அவருக்கு தெரியும். அவர் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார். நம்ம அதுக்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணோம்னா மட்டும்தான் நம்மளால் அந்த டீமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். ஸோ த என்டையர் காலேஜ் ஆஃப் ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி might have been involved in conducting this FDP program. So heartfelt appreciations, and that is the great example for the team building. So these 5 pillars are very strong support to a bridge. If any one collapses, definitely the bridge will be collapsed. அதனால் இந்த 5 வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். Okay, let us come to the discussion. Which one of the pillar you are more strong? யாராவது ஆன்சர் பண்ணினவங்க ஓகே, பண்ணாதவங்க யூ கேன் ஸ்டார்ட் சேயிங். Which of these pillars is your strongest and which one do you feel needs improvement? உங்களுடைய கேரக்டரில் உங்களுக்கு வந்து எது நீங்கள் வந்து ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் மேபி ஒரு திங்கராக இருக்கலாம், விஷனரி திங்கராக இருக்கலாம், யூ மேபி ஒரு எமோஷனலாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களாக இருக்கலாம். எனிஒன்? அதை ஒரு டிஸ்கஸ் பண்ணோம்னா தான் we'll all free from shy and we can come forward to actively participate in the group discussions. அந்த குரூப் டிஸ்கஷன்ஸை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறவங்களும் நாம தான். அப்போ நாமளே ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். அப்போ we should come forward to take a lead. Even young minds, என்னை போல் வயசானவங்கள விட யங்கர் மைண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஒரு பிரைட் ஐடியாஸ்லாம் வரும். எனிபடி உங்களில் யாருக்காவது இதில் நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் ஐ கேன் கம்யூனிகேட் வெல் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க சொல்லலாம். எதுலேயுமே இல்லாமல் இருக்க முடியாது. இல்லை ஒரு பிரச்சனை வந்துச்சு எங்கள் காலேஜில், 2 பசங்களுக்குள்ளார ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தும் போது ஒரு சண்டை வந்துருச்சு, நான் தான் போய் முன்னாடி நின்று அதை சால்வ் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கீங்களா? எல்லாருமே இருப்போம், ஏதாவது ஒரு ஆங்கிளில் இருப்போம். ஜஸ்ட் லெட் அஸ் சே வித்தவுட் ஹெசிடேஷன். பாருங்க, லீடர் இஸ் டேக்கிங் லீட். எந்த பில்லர் ஸ்ட்ராங்? கூட்டம் கூடிடுவோம். ஆமாம், அது பஞ்சாயத்து பணத்துக்காகவும் பண்ணுவாங்க, எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. ஓகே, அப்படி எதுவும் இருப்பீங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா யூ அப்ரிஷியேட் யுவர் செல்ஃப். அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து யூ நீட் டு ஹாவ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஃபைன் டியூன் இட். மேபி அட் த எண்ட் ஆஃப் அவர் செஷன் யூ மே ஹாவ் சம் ஐடியா. டெஃபினட்டாக என்னுடைய செஷன் வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஃப்ரெஷர்ஸ்க்கு மேபி சம்வே இட் இஸ் யூஸ்ஃபுல், சீனியர்ஸ்க்கு இட் மே நாட் பி. ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங் செஷனாக வேணால் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். 3 டாபிக்ஸ் தான் நம்மளுக்கு சொன்னது. ஃபோக்கஸ் வந்து கம்யூனிகேஷன், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அண்ட் டீம் பில்டிங். ஸோ அதை பற்றி ஒரு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாட் இஸ் கம்யூனிகேஷன்? இட் இஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் எ லீடர்ஷிப், ஃபவுண்டேஷன் ஸ்டோன். ஒரு வீடு கட்டும்போது நம்ம பாலக்கால் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு லீடர்ஷிப்க்கு கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். Do you all like communication? கண்டிப்பாக நம்ம ஒருத்தங்க பேசணும்னா தான் நம்மளுக்கு எந்த விஷயமும் கன்வே ஆகும், அந்த விஷயத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நம்ம அதிலிருந்து ஒரு லீட் எடுத்துக்க முடியும். நான் என் மனசுலேயே ஒரு திங்கிங் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா how it will be known to you?
நீங்கள்லாம் ஒரு ஓகே உங்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை கிடையாது, திங்கிங் கெப்பாசிட்டி கிடையாது நானே நினச்சிட்டுனா இட்ஸ் ராங். நானே உங்கள்கிட்ட சொல்லி ஏப்பா உங்களுக்கு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு கேட்டேன்னா எஸ் ஐ கேன் திங்க் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் ஐ வில் சேஞ்ச் மை ஒப்பீனியன். இல்லைன்னா ஐ மே பி திங்கிங் தட் the things are not in a right way. So communication is the most important thing. Without clear communication even the best plans also will fail. நம்ம ஒரு நல்ல பர்பஸ்க்காக நல்ல காரியத்துக்காக ஒரு காரியம் செய்யலான்னு போவோம், பட் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணலன்னா என்ன நடக்கும்? ஒரு ஆக்சிடென்ட்டே சார் சொன்ன மாதிரி பார்க்க போகிறோம், ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் எடுத்துகிட்டு வாங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டோம்னாக்க நான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பார்க்க போகிறேன், என் கூட வர்றவங்க வாங்க நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டாவது எடுத்துகிட்டு வாங்க இல்லை ஃபோன் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போனார்னா அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு காலேஜில் போய் லேபில் இருக்கிற அந்த ஃபஸ்ட் எய்டு கிட்ட எடுத்துக்கிட்டு ஒரு ஃபோனை எடுத்துக்கிட்டு 108 கால் பண்ணி இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வாங்கன்னு நம்ம சொல்லலாம். எதுவுமே சொல்லாமல் சார் பாட்டுக்கு ஏப்பா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி நீங்கள் அவரை ஃபாலோ பண்ண முடியும்? ஸோ எ லீடர் வில் கம்யூனிகேட் கிளியர்லி ஸோ தட் த மேட்டர் வில் பி டிரான்ஸ்ஃபார்ம்டு ஃப்ரம் ஒன் ஹார்ட் டு அனதர் ஹார்ட். நம்ம டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, வி ஆர் நாட் கார்னரிங் ஸ்டூடெண்ட்ஸ், பட் டீச்சர்ஸ்க்காக ஒரு சிம்பிள் மேட்டர். லேர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு பசங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை புதுசாக படித்து கற்றுக்கிறது கஷ்டம் தானே? ஈஸியா? கஷ்டம்னு சொல்கிறவங்க மட்டும் கை ரைஸ் பண்ணுங்கள். த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் கஷ்டம்தான். எஸ், இட் இஸ் வெரி ட்ரூ. ஒரு வாய்ப்பாடு படிக்கிறோம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 9வது வாய்ப்பாடு சொல்லுங்கப்பான்னா தெரியாது. 16வது வாய்ப்பாடு வரைக்கும்லாம் ஒரு சில காலத்தில் நாங்களாம் படிச்சுட்டு இருந்தோம். இப்போல்லாம் 16வது வாய்ப்பாடே கிடையாது. அது மேபி அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் விட்டுட்டாங்க போல இருக்குது, அல்லது வந்த சிஇஓ அதை தெரிஞ்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது உண்மையிலேயே கஷ்டமான காரியம்தான். ஒரு மேட்ரை வி ஆர் ஜஸ்ட் ப்ரெசென்டிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதே சமயத்தில் ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு அந்த நாலேஜில் இருக்கிற அந்த விஷயத்தை இம்பார்ட்டிங் இன் த பிரெயின்ஸ் ஆஃப் அதர்ஸ், நமக்கு இருக்கிற இந்த நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸோட பிரெயினில் கொண்டு போய் உட்கார வைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு. படிக்கிறதே கஷ்டம்னா இம்பார்ட்டிங் நாலேஜ் இன் அதர்ஸ் பிரெயின் இஸ் ரியலி ஹெர்குலியன் டாஸ்க். அதை தான் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களே படித்து அவங்களே ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சி அதை எப்படி சொன்னோம்னா அந்த பசங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறவங்க அவங்க தானே. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தெரியுமா அப்படின்னு திடீர்னு வந்து கேட்பாங்க. நம்ம மேடம் இருக்காங்க, ஸ்டெல்லா மேடம், அவங்க தான் பயோகெமிஸ்ட்ரி எங்களுக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணாங்க. மேபி அவங்க கேட்டாலும் கேட்டிருப்பாங்க, இங்கே என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியல. எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தெரியுமா? யாராவது படிச்சிருக்கிறீங்களா அந்த பாய்ஸ்? நான் படித்தா கூட நாங்கள் சொல்ல மாட்டோம்யா. ஏயா இப்படி பிளேட் போடுவீன்னு தெரிஞ்சால் நாங்கள் வெளியிலே இருந்திருப்போம். அடுத்தானே சொல்கிறீங்க. அதுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க டீச்சர், வந்து அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க they will analyze a matter. Excuse me. கொடுங்க. Okay, please. Okay. They all are more concerned about you. செவிக்கு உணவு இல்லாதப்போ தான் வாய்க்கு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கே செவிக்கும் இல்லை வாய்க்கும் இல்லை போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சார் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். ஓகே, செவிக்கு இல்லை, அதனால் நம்ம வாய்க்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. லெட் அஸ் ஆல் என்ஜாய் த ஸ்நாக்ஸ். செவிக்கு இருக்கா? ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப வாசம் அதிகமாக இருக்குது, அதனால் என்னால் போக முடியல. பட் இருந்தாலும் கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கிறேன். பார்க்கலாம். இந்த அமினோ ஆசிட்ஸ் விட போகிறதில்ல. நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இன்னுமே நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் தட் ஆர் நாட் பீன் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் பாடி, இட் இஸ் பீன் ப்ரொவைடட் எக்ஸ்டர்னலி. மேடம் அதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. ஒரு சில நேரத்தில் நான் கரெக்டுன்னு நினச்சிட்டு தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். மீத்தியோனைன், அலனைன், த்ரியோனைன், வேலைன், ஐசோலியூசின், லியூசின், ஃபினைலாலனின் அண்ட் லைசின். இதுதான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ். சாரி, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். சாரி, பார்த்தீங்களா, நான் சரின்னு நினச்சிட்டு சொல்லிட்டு இருப்பேன். எங்கள் கொலீக் என்னை கரெக்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ மேடம். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது?
எனக்கு வயசு 54 ஆயிடுச்சு. நான் படித்தது வந்து 88ல் படித்தேன். சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஐ வில் கண்டினியூ. யூ ப்ளீஸ் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஐ திங்க் இப்போ தான் ஒரு 3-4 ஸ்லைடு தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்லோவாக போகலாமா, இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாமா? இன்னும் கொஞ்சம் வேகமாக போகலாங்கிறவங்க மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். பாய்ஸ், டீச்சர்ஸ் வேண்டாம், அவங்க சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஸ்லோவாக போகலாமா? இதே ஸ்டைலில் போகலாமா? ஏப்பா, பனிஷ்மெண்ட் உங்கள் டீச்சர்ஸ்க்குமா சேர்த்து கொடுப்பீங்க? அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் தாலாட்டு. யூனோ வாட் இஸ் தாலாட்? சாரி. ஓகே, இந்த மேட்வெல் ஃப்ளை முடிச்சுட்டு போயிடலாம். இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் முடிச்சுட்டு போயிடலாம். எங்களுக்கு எங்கள் டீச்சர் சொல்லி கொடுக்கும்போது அவங்க கற்றுட்டுப்பாங்க, இதை எப்படி சொன்னால் இந்த பசங்க ஞாபகம் வச்சுக்குவானுங்க அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து சொல்லி கொடுத்த அந்த கீவேர்டு தான் இது. மேட் வில் ஃப்ளை அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மேட்னா நம்ம அந்த ஃப்ளோருக்கு போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த மேட் வில் ஃப்ளை, இதுதான் கோட் வேர்டு. MAT மீத்தியோனைன், அலனைன், த்ரியோனின், வில் வேலைன், ஐசோலியூசின், லியூசின், ஃப்ளை ஃப்ளைல FLIக்கு பதிலாக PLY, ஃபினைல் அலனைன், லைசின். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சொல்லி கொடுக்குற அந்த விஷயங்கள் டீச்சர்ஸ்னால தான் பண்ண முடியும். ஸோ அந்த டெடிக்கேட்டட் டீச்சர்ஸை ஆல்வேஸ் யூ டூ ரிமெம்பர், யூ வில் ஆல் இம்ப்ரெஸ் ஆல் யுவர் டீச்சர்ஸ், யூ வில் கெட் இம்ப்ரெஸ்டு பிகாஸ் ஆஃப் யுவர் டீச்சர்ஸ். உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காமையே இருக்கும். நீங்கள் +2 வரைக்கும் கெமிஸ்ட்ரி படித்தே இருக்க மாட்டீங்க. கெமிஸ்ட்ரி யாருக்கும் பிடிக்காது. சூட்டிக்ஸ் அல்லது ஃபார்மகாலஜி அந்த HAP பயாலஜி எல்லாம் வந்து அங்கே மேபி ஒரு டீச்சர்ஸ் கஷ்டத்தினாலே என்னவோ படிக்காமையே இருந்திருப்பீங்க. காலேஜ் வந்ததுக்கப்புறமா ஒரு ஃபார்மகாலஜி டீச்சர் உங்களுக்கு ஒரு நல்ல இஃபெக்டிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஒரு ரெகுலர் லைஃப்பில், ஓகே, அட்ரினர்ஜிக் சிஸ்டம் இஸ் எக்ஸைட்டேட்டரி, கோலினர்ஜிக் சிஸ்டம் இஸ் இன்ஹிபிட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஓகே, இது என்னவோ சொல்கிறாரு, நாய் துரத்திட்டு வருது, நீங்கள் ஒரு எமோஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன நர்வஸ் சிஸ்டம் டாமினேட்டிங்காக இருக்கும்? இட் இஸ் அட்ரினர்ஜிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னார்னா, ஓகே, அட்ரினலின் வந்து எக்ஸைட்டேட்டரி அப்படின்னு அவர் சொல்கிற எக்ஸாம்பிளில் யூ வில் கெட் இம்ப்ரெஸ்ட். அப்போ உங்களுக்கு பயாலஜி பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டையும் உங்களுக்கு இன்வால்வ் பண்ண வைக்கிறது அந்த டீச்சர். ஒரு சில நேரத்தில் டீச்சர் வந்து என்னடா லேட்டாக வர அப்படின்னு கேட்பாங்க. உடனே இந்த பையனுக்கு அவமானமாக போயிடும், பசங்களுக்கு முன்னாடி இப்படி கேட்டாங்களே, நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைமாக லேட்டாக வரேன். அந்த டீச்சர் சொல்கிறது அதிலிருந்து அவனுக்கு பிடிக்காது. அந்த டீச்சருக்கு விஷ் பண்ண மாட்டான், அந்த டீச்சரை பார்க்கவும் மாட்டான், அந்த டீச்சர் சொல்கிறத காதுலையும் கேட்க மாட்டான், சம்டைம்ஸ் அந்த சப்ஜெக்டையே படிக்க மாட்டான். என்ன பண்ணுவான்? எக்ஸாமில் அந்த சப்ஜெக்டை கோட்டை விட்டுருவான். ஓகே, ஒரு சப்ஜெக்ட் அரியர் ஆகிடுச்சேன்னு நினைப்போமா? நோ, அதுதான் எக்ஸ்டெண்ட் ஆகி அதை அவனை பிரேக்குக்கு கொண்டு போய் அவனை படிக்க விடாமல் செஞ்சு அந்த கோர்ஸே அவனுக்கு யூஸ்லெஸ்ஸாக போயிடும். அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு மார்க்கெட்டிங்க்கு இது பண்ணி, இல்லை ஃபீல்டு டைவர்ஸ்ஃபைடாக போய் ஒரு பணம் இது வச்சுருந்தானா ஒரு ஆண்டர்ப்ரீனராக மாறி அவனோட லைஃப்பை he will be thriving in his life. It is because of a question what we have been asked. அதனால் டீச்சர்ஸ்லாம் வந்து அந்த கம்யூனிகேஷனை வந்து ஒரு நல்ல வகையில் நம்ம பேச கற்றுக்கணும். நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் வருவார், அவர் பேசினார்னா ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பார், நிறைய பேர் கைத்தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு மட்டும் எதுவுமே புரியாது. நம்மளுக்கு ஒரு சாபக்கேடு அது. என்னென்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த இந்திங்கிற ஒரு மொழி தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பாவி பயல்களுக்கு மட்டும் அந்த ஹிந்தி லாங்குவேஜ் புரியவே புரியாது, தெரியவும் தெரியாது. எனக்கு அதை கொடுக்கணும்னு யாரும் நினைக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த பாலிட்டிஷியன்ஸ் அவங்களுடைய பாலிட்டிக்ஸ்க்காக அதை கெடுத்து விட்டாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஹிந்தி பேசுவாங்க. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் எ பர்டிகுலர் பார்ட்டி. தமிழ்நாட்டோட தலை விதியை சொல்கிறேன். என்னுடைய ஓன் ஸ்டோரி கூட அதில் நான் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஐ வாஸ் டூயிங் மை பிஃபார்ம் பை 1987. நான் வந்து 1987 தான் பிஃபார்ம் ஜாயின் பண்ணேன். ஐ எம் த தேர்ட் பேட்ச் இன் JKK நடராஜா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. அப்புறம் கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன் சென்னையில்.
தென் ஐ காட் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், கேட். அப்போல்லாம் கேட்னு ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ ஜிபேட்னு ஒன்று இருக்கிற மாதிரி அப்போ வந்து கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் என்ஜினியரிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து 2 செஷனாக நடத்துவாங்க. அதில் பர்சன்டைல் ஸ்கோர் கொடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் த பர்சன்டைல் ஸ்கோர் வி கேன் apply for any universities, and I have been secured admission in one university at Jadavpur University, Calcutta, and I completed my degree. அப்போ வந்து கல்கட்டாவில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி அங்கெல்லாம் கூட போனேன். அங்கெல்லாம் போகும்போது தான் என்னுடைய கஷ்டம் வந்து எனக்கே என்னன்னு தெரிஞ்சுது. நான் +2 முடித்து பிஃபார்ம் முடித்து சென்னையில் 1 இயர் ஒர்க் பண்ணி கூட எனக்கு அவேர்னஸ் இல்லை, எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ஐ டிடன்ட் நோ அபவுட் ஹிந்தி. ட்ரெயினில் ஏறி உட்காந்து அடுத்த செகண்டே நம்ம ஊர்லேயே இருக்கிற ட்ரெயின்லேயே சாய் தான் சொல்கிறான். சாய் 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 கேட்டிருக்கிறீங்கள, அந்த சாய் தான் வருது. எனக்கு சாய்னா என்னன்னு தெரியும். நாங்கள்லாம் ஒரு செட் ஆஃப் பீப்புள், நாங்கள் ஒரு 5 பேர் வந்து கல்கட்டாவில் போய் படித்தோம். ஒருத்தருக்கும் ஹிந்தி தெரியாது, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். அப்புறம் அங்கே போய் கொஞ்சம் லேர்ன் பண்ணோம். பட் போகிறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு இடத்துல போய் ஒருத்தங்க வந்து என்னைய கேட்டாங்க, எத்தனை பேருக்கு ஹிந்தி தெரியுங்க? ஓகே, அவங்க கேட்குறாங்க, அப் தோ இந்துஸ்தானி தோ ஹிந்தி நஹி மாலும் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒரு இந்தியனா இருந்துக்கிட்டு உனக்கு ஹிந்தி தெரியலங்கிறியா, உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்குறாங்க. அவனுக்கு புரியுறது கூட நம்ம ஊர் பாலிட்டிஷியன்ஸ்க்கு புரிய மாட்டேங்குது. Communication is more essential. We need to converse between variety of people, not only in Tamil Nadu but also in other states. Even it is required for other countries. லக்கிலி நம்ம ஊர்லலாம் கொஞ்சம் இங்கிலீஷில் பீட்டர் விடுற ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பீட்டர்னால நம்மளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சுன்னா இன்டர்நேஷ்னல் லிங்க்ஸ் வந்து நம்மளுக்கு குவைட் ஈஸி. ஸோ பிஎம் வந்து ஹிந்திலேயே தான் பேசுவார். அவர் பேசுகிற ஹிந்தியே ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பேசிகிட்டே இருப்பார். ஹீ இம்ப்ரெஸஸ், ஹீ கன்வேஸ் மெசேஜ். அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். அவர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கூட சொல்லுவார். கேட்டுருக்குறீங்களா? பொங்கல் நல்ல ஆழ்த்துக்கள் அப்படிம்பார். அவருக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல. இஸ் அ பிக் மேன். அவர் வந்து லாங்குவேஜ் ஒரு செய்யுளே ஒரு முறை, குரல் ஒரு முறை சொன்னார். ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ நான் ஒரு டிவியில் பார்க்கும்போது சொன்னார். அவருடைய கெப்பாசிட்டி அது. பட் அதெல்லாம் போக அவருடைய ஓன் லாங்குவேஜில் ஹீ ஸ்பீக்ஸ் கண்டினியூஸ்லி ஃபார் ஹவர்ஸ் டுகெதர். மன் கி பாத் அதெல்லாம் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் நீங்கள் கேளுங்க, செம்மையாக பேசுவார். அதெல்லாம் வந்து ஒரு கெப்பாசிட்டி. நம்ம ஊர்லேயே ஒருத்தர் அதே மாதிரி பேசுவார், நல்லா ஆக்ரோஷமாக பேசுவார். யார் தெரியுமா? சொல்லிட்டாங்க. அவர் மாதிரி ஆக்ரோஷமாக பேசுறதுக்கு யாருமே கிடையாது. என் தம்பிகள்லாம் எங்கிட்டாங்க அப்படிம்பாரு. யார் திடீர்னு ஒரு மெதுவாக பேசுவார். இப்போ கூட ஒரு பக்கமாக ஒரு சண்டைக்கு போனார். ஆமாம், இன்னைக்கு இந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது அவருடைய கெப்பாசிட்டி. சீமான் சார் வந்து பேசுகிறது அவர் எப்பவுமே உணர்ச்சி பூர்வமாக தான் பேசுவார், ஆக்ரோஷமாக தான் பேசுவார். அது அவருடைய கெப்பாசிட்டி. இட் இஸ் எ வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் பீப்புள். அந்த இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அப்படி பேசுவாராக இருக்கும். அவர் கேஷுவலாக ஒரு ஜோக் சொல்லுவார். அது வந்து நல்ல ட்ரோல் ஆச்சு. என்ன தெரியுமா உங்களுக்கு? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், எது வேணா பேசுவ சொன்னார்ல. அதுபோல் அதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்டு, ஒரு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, த மெயின் கீ ப்ராக்டிசஸ் ஆக்டிவ் லிசனிங். இங்கே வந்து ஆக்டிவ் லிசனிங்க்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்குது. டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி, இந்த கர்டைன்லாம் போட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி, ஹாவ் அ ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ்டு என்விரான்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டைலாக்ஸ்லாம் நிறைய நம்மளுக்கு வந்து சினிமா பார்க்கும்போது அடுத்து என்ன டைலாக்ஸ் வரும்னு கூட தெரியும்ல. வடிவேல் டைலாக்ஸ்லாம் மறந்துடுவீங்களா என்ன? மண்டபத்ரம் அப்படிங்கிற டைலாக்லாம் எவ்வளவு பாப்புலர். அதெல்லாம் எப்படி நம்மளுக்கு மைண்டில் பதிவாகுது? சினிமா இஸ் மேக்கிங் பீப்புள் மோர் இன்ட்ரெஸ்டிங். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் திங் தான். நெவர் இட் இஸ் எ ட்ரூத்.
அது ஆர்டிஃபிஷியல், ஏமாத்துறாங்க, பொய் தான் சொல்கிறாங்க, நடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் நம்பாமல் இருக்கிறோமா? இந்த சீரியலில் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எந்த சேனலை திருப்பினாலும் அவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த சன் டிவிக்காரங்க, தமிழ்நாட்டில் தான் இப்படி பேசுவாங்க, அழுதம்னா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு. இப்போ அவங்க எங்கெங்கேயோ போய் பெங்காலியில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உருதுல ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறையா லாங்குவேஜஸில் இந்தியா முழுசுக்கும் அழுதுகிட்டே கிடக்குறாங்க. அதை நம்ம மக்களும் இந்த வடிவேல் காமெடியில் ஆட்டோவில் போகிறப்ப என்ன ஆயிருக்குமோ தெரியலையே, போகலாம் சீக்கிரமாக போகலான்னு போய் அப்புறம் மற்ற ஆட்டோ டிரைவருக்கு புரிய வரும், அட பாவிங்களா, சீரியலில் தான் இன்னொரு வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொன்னீங்களா, நான் கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்தேனே அப்படின்னு சொல்லுவான். அதுபோல் சினிமா கான்சன்ட்ரேஷன், அந்த மீடியா கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா we can make a active learning. இங்கே எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் கிடையாது. அஃப்கோர்ஸ் வடை தான் வந்துச்சு, அது டிஸ்ட்ராக்ஷனாக இல்லை. மக்கள் யாரும் இப்போ ஸ்க்ரீனை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். யாராவது ஒருத்தங்க போய் வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் சம்டைம்ஸ் இட் கெட்ஸ் டைவர்ட்டட். நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஜன்னல் ஓரத்தில் 2 பசங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜன்னல் ஓரத்தில் இருக்கிறவங்க லைட்டாக ஒரு கலர் தெரிஞ்சதுன்னா கெட் மோட்டிவேட்டட், அப்படியே எக்ஸைட் ஆகிடுவாங்க. பக்கத்தில் இருக்கிறவனை சுரண்டுவான், டே அங்கே பாடுறா, மாசுரா அப்படிமா இவன். ஸோ தட் இஸ் த வே இட்ஸ் கெட் டிஸ்ட்ராக்டட். அதே விண்டோ டோரை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது தெரியுமா, அடைச்சி வச்சுருக்கிறோம்ல, இப்போ நம்ம ஆடுகள்லாம் பட்டியில் வச்சு அடைச்சிருப்போம்ல, அதுபோல் அடைச்சிட்டோம்னா வில் ஹாவ் மோர் கான்சன்ட்ரேஷன் இன் த ஆக்டிவ் லேர்னிங். அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட் திங். நம்ம வி ஷுட் ஹாவ் அ ஃபோக்கஸ் ஆல்வேஸ். நம்ம என்னத்துக்காக வந்துருக்கிறோமோ, சினிமா பார்த்தா லெட் அஸ் என்ஜாய் த சினிமா. கிளாஸ் எடுக்க வந்திருக்கிறோமா, கிளாஸ் பாருங்கள். ப்ராக்டிக்கல் செய்கிறோமா, ஆக்டிவ்லி கெட் இன்வால்வ்ட். அந்த ஆக்டிவ் லேர்னிங் தான் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் 2வது நான் வெர்பல் கம்யூனிகேஷன். பேசாமல் எப்படியா கம்யூனிகேட் பண்ணுறது, உங்களுக்குலாம் தெரியுமா? நான்லாம் ஒரு காலேஜில் பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணுறேன். சும்மா அப்படியே பின்னாடி கையை கட்டிட்டு அப்படியே நடந்து போகிறது. நம்ம இந்த பக்கம் போனால் அந்த பசங்க தெரிச்சு அந்த பக்கம் ஓடிடுவாங்க. நம்ம ரோட்டில் ஒரு பன்னி வந்துச்சுனாக்கா அது மேலெல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு வருது. நம்ம எத்தாப்பில் போனால் நம்ம மேலே அடிச்சிடும், அதனால் நம்ம தூரம் ஓடிடலாம் அப்படின்ட்டு அது தெரிச்சு ஓடுற மாதிரி. இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. உங்கள் பிரின்ஸிபல் நல்ல ஒரு லவபிள் மேன் நினைக்கிறேன். அவர் கூட நானும் ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே அப்படின்னு ட்ராவல்டு. ஸோ அவர் அப்படி செய்ய மாட்டார். பட் நிறைய காலேஜஸில் அந்த மாதிரி ஒரு மேட்ரு நடக்கிறது உண்டு. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க, யாராவது ஒரு தப்பு பண்ணவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே ஒரு பயம் வரும். அவங்க கேட்குற தோரணை ரொம்ப ஒரு டஃப்பாக இருக்கும். எஸ், நம்ம சாதாரணமாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறத விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போது யாராவது ஒருத்தங்க நம்பிட்டோன்னு சொல்லும்போது எஸ் வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெரர் மாதிரி ஒரு மெயின்டைன் பண்ணுறது. அப்படி பண்ணோம்னா தட் இஸ் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். Take to be disciplined, to concentrate on your work. அப்படிங்கிற அந்த ஒரு சைகையிலே by gesture we are informing that this need to be conveyed. ஒரு மீட்டிங் நடக்குது, நீங்களே ஏதோ ஒன்று நீங்கள் அதை எந்திரிக்கிறீங்க, ஜஸ்ட் ஓகே ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் கூட ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் நான்-வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த வகையிலையும் கூட லீடர் will learn how to convey this message of communication. அப்புறம் constructive feedback. We can go to the slide. Constructive feedbackனா நம்ம எப்பவுமே we should be open minded. நமக்கு என்ன விஷயம் சொன்னோம்னாலும் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருப்பாங்க. That may be good or bad. We should be in a position to accept whether it will be good or bad, whether I have to accept it or I have to change. But good leaders என்ன பண்ணுவாங்க, they will give good feedback. எப்பவுமே நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செஞ்சீங்கன்னா கூட, ஒரு டீ சாப்பிட்டீங்க, ஓ டீ இஸ் எக்ஸலண்ட். வடை சாப்பிட்டீங்க, யூ ஹவ் பீன் கிவன் த வடை ஃபார் ஆப்ட் பீரியட், நல்லா இருந்துச்சுங்க அப்படின்னு போய் வெளியில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. யார் அந்த டீயும் வடையும் சப்ளை பண்ணாங்களோ அவங்க தே ஃபீல் ஹாப்பி.
அதை ப்ரிப்பேர் பண்ணவங்க தே ஃபீல் ஹாப்பி. அதை கொடுக்கலான்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாரும் போய் டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கிறதுல பேக்ரவுண்ட் திங்கிங் நிறைய பேர்த்துக்கு போயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் தெரியாது. பட் இங்கே இருக்கிறவங்கள, இந்த ஆயாமாருங்க, நம்ம டீச்சர், இந்த வாலண்டியர்ஸ், அவங்களாம் தே ஃபீல் ஹாப்பி. பரவாயில்ல, நம்ம ஒரு ஒர்க் பண்ணோம், செஞ்சாங்க. ஸோ தட் இஸ் அ லீடர்ஷிப். கிவிங் பாசிட்டிவ் ஃபீட்பேக் இன் எவ்ரி அக்கேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். சின்ன சின்ன விஷயங்கள்னால அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கிளாஸஸில் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் பண்ணுறீங்க, ஓகே எக்ஸலண்ட், யூ ஆர் கிவிங் த ஆன்சர், தேங்க்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இட்ஸ் அ வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் டு ரெக்கக்னைஸ் த குவாலிட்டிஸ். ஒவ்வொரு டீச்சருடைய குவாலிட்டியும், ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய குவாலிட்டியும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். சின்ன சின்ன ஃபங்க்ஷன்னாலும் நம்ம சும்மாவே ஒவ்வொரு பையனை பிடிச்சி திட்டிகிட்டே வந்திருப்போம், அவனை பார்த்தாவே எரிச்சலாக இருக்கும், விளக்கண மாதிரியே வந்து உட்காந்துருக்குறான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி யாராவது இருந்திருக்கிறாங்களா உங்கள் கிளாஸில்? ஐயோ நல்ல டீச்சர்ஸாக இருக்கிறீங்க. சரி, நம்ம பிள்ளைகளை பற்றி நாமளே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல போல இருக்கு. யூ ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் ஹாப்பி, உங்கள் டீச்சர்ஸ் வந்து தே ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் யூ. ஓகே, நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்க. ஒரு சில இடத்துல அந்த பசங்க வந்து படிக்கவே மாட்டாங்க, கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, சொன்னம் கேட்க மாட்டாங்க, ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் ஆளும் கேட்க மாட்டாங்க. சரி, தலை முடியாவது வெட்டிட்டு வாடா, பேண்ட் டக்கின் பண்ணிட்டு வரலாம்ல, இன்னும் ஷூவாவது போட்டு வரக்கூடாதா, எனக்கு அது பிடிக்கல, நான் வர மாட்டேன். அவனை பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பார்க்குறப்பல, டே உன்னை இன்னைக்கும் திட்டணுமாடா அப்படின்னு கேட்டாங்களா? ஓகே, அப்படி இருந்துச்சுனாக்க இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் மோர் கன்சர்ன் தான். நாங்கள் வந்து ஒரு குவாலிட்டி வச்சுருக்கிறோம், நீங்கள்லாம் எங்கள் பொருள். நான் ஒரு பென் வச்சுருக்கிறேன், அந்த பென் எழுதுதான்னு பார்க்குறேன், எழுதலை உடனே நான் என்ன பண்ணுவேன், எடுத்து 2 உதறுவேன், இல்லை 2 கிறுக்கி பார்ப்பேன். ஸோ இட் இஸ் எ ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் கரெக்டாக வரக்கூடாதா அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய பொருள், என்னுடைய பேனா நல்லா எழுதணும்னு நான் நினைக்கிறதுல ஏதாவது தவறு இருக்கா? எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் எங்களுக்கு பெருமை தேடி கொடுக்கணும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பெருமையானவங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுல தவறு இருக்கா? அதுக்காக சொல்கிறது தான் அது. ஓகே, அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம் பசங்க. பட் அதே பசங்க they will excel in sports, they will excel in cultural events, they will be doing best in some of the organizing events. அந்த டைம் பார்த்தா தான் நம்மளுக்கு இப்போ தெரியும். எனக்கெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்குறேன், ஐயோ இந்த பையன் இப்படி இருக்கிறானே, இவன் எப்படி நாட்டில் பொறுப்பாக இருப்பான், இவங்க அப்பா அம்மாவுக்கு இவன் என்ன செய்வான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். படிக்கிறதே கிடையாது, இவன் வேஸ்ட், இவன் படித்ததே வேஸ்ட், ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்போம். அவன் கல்ச்சுரல் ஈவெண்ட்டில் வந்து அருமையாக பாட்டு பாடுவான், நல்ல ஒரு ஒப்பீனியன் சொல்லுவான், கேம்ஸில் போய் செம்மையாக விளையாடி காலேஜுக்கு வந்து கப்பு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும், டே உனக்குள்ளார இவ்வளோ டேலண்ட் இருக்கா. நாம் அவனை அப்போ அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்போ தான் அவனுக்கு வந்து நம்மளை பிடிக்கும். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஓகே படிக்கணும் போல இருக்குது அப்படின்னு அவனுக்கு ஒரு தாட்ஸ் வரும். எப்போ பார்த்தாலும் திட்டி கரிச்சு கொட்டிகிட்டு இருந்தோம்னாக்க கண்டிப்பாக அவன் விளங்கவே மாட்டான். அவனுடைய கேரியரை மட்டும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணல, அந்த ஒரு சீட்டும் போச்சு மேனேஜ்மெண்ட்டுக்கு. நம்மளுடைய நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர் வந்து நம்ம லூஸ் பண்ணுறோம். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டீச்சர். அதனால் பசங்களெல்லாம் வந்து ஒன் ஆர் த அதர் அக்கேஷன், ஒன் டேலண்ட் ஆர் த அதர் டேலண்ட் வில் பி தேர். அது கிடைக்கும்போது யூ ஜஸ்ட் அப்ரிஷியேட். எல்லா டைம்லேயும் வந்து பசங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஆனால் டீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன அக்கேஷன்லையாவது அப்ரிஷியேட் பண்ணணும். தட் இஸ் த ஃபீட்பேக். ஓகே, நவ் லெட் அஸ் மூவ் டு தி ஒர்க்கிங் பார்ட். நம்ம என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட யூ ஆர் ஜஸ்ட் கன்வேயிங் எ மெசேஜ். உங்களுக்கான ஒர்க்கிங், அதாவது இது தியரிட்டிக்கலாக இருந்தால் கூட we are converting this classroom to a practical one. அதுக்கு தான் ஒவ்வொரு கொஷின் கேட்குறோம், நீங்களும் ஒவ்வொன்று சொல்கிறீங்க. இப்போ ஒரு சின்ன ஒர்க்கு, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட ஜஸ்ட் யூ ஆர் கன்வேயிங் எ மெசேஜ். கம்யூனிகேஷன் தான், இட் இஸ் அ பிரின்சிபல் ஆஃப் கம்யூனிகேஷன். இவர் மாதிரி ஒரு வேஸ்ட் ஃபெலோ யாருமே கிடையாது, இவர் வந்து நம்மளுடைய எல்லாத்துடைய டைமையும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறீங்க. வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஹி இஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தங்க, எல்லாருமே விஷயத்தை கன்வே பண்ணுங்கள். ஜஸ்ட் கன்வே, இவர் வந்து யூஸ்லெஸ்ஸாக நம்மளைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டார் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். வாட் இஸ் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் அதர், அதை மட்டும் சொல்லுங்கள்.
உங்களுக்கு நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க சார், நீங்கள் பக்கத்தில் யாரும் இல்லை, சேர்கிட்ட தான் சொல்லணும். சொல்லுங்கள், ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ, அது ஒன்றும் கிடையாது. எனி மேட்டர், இதை தான் சொல்லணும்னு இல்லை, நான் உண்மையை சொல்லிவிட்டேன், நீங்கள் வேறு எதாவது விஷயத்தையும் வேணுனாலும் சொல்லலாம். மணியன் சார், நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டீங்க. நீங்கள் வந்து உங்கள் கலீக் தானே அவர்? இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்? ஓகே, யூ ப்ளீஸ் கன்வே, நோ ப்ராப்ளம். ஒரு தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க யாரும் சொல்கிறீங்களா? எஸ், ஐ ரிக்வெஸ்ட் மை கலீக்ஸ் ஹெல்ப். அமுதவல்லி மேடம் ப்ளீஸ். மேடம் என்ன சொல்கிறாங்க? கரெக்டுன்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்கள் மேடம். ஐ எம் டேக்கிங் அட்வான்டேஜ். நீங்கள் 2 பேருமே எனக்கு கலீகாக இருக்கிறதுனால நான் உங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன். சார் வேஸ்ட் பண்ணிட்டேன் மேம் டைம், ரொம்ப நேரமாக பேசி. ஐயோ, லைவ் ரிலேவா? சொல்கிறேன். பரவாயில்ல, ஓகே, தேங்க்யூ, அது போதும். என்ன சொல்லணும்னு வேண்டாம் ப்ளீஸ். ஒரு ஸ்பீக்கர்னு வரும்போது அவங்க எனக்கு என்ன சொல்ல வராங்களோ அதில் என்ன நல்லதோ அதை மட்டும்தான் நான் எடுத்துப்பேன். அவங்க மேலே இருக்கிற ஒப்பீனியனை நான் அதில் பார்க்குறதில்ல. தேங்க்யூ. வாட் இஸ் த மெசேஜ் கன்வேய்ட் ஹியர்? யூ நோ, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு மேக் யூ live and I just wanted to achieve my goal. கம்யூனிகேஷன் முக்கியம், அது நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஒருத்தங்க இன்னொருத்தங்களுக்கு சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க, இவங்க அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணிட்டாங்க, இவங்க புரிஞ்சுட்டாங்க, அதுக்கு அவங்க திருப்பி ஒரு வேர்டு சொல்கிறாங்க. ஸோ த கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் ஹியர். ஸோ திஸ் இஸ் த மேட்டர் ஆஃப் கம்யூனிகேஷன். நீங்கள் யூ ஜஸ்ட் communicate with faculty members, communicate with students, communicate with HOD, communicate with principal, whatever the thing you wish, you just convey it. அதை அவங்க புரிஞ்சுட்டாங்களா மேடம்? அமுதொலி மேடம், நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை அவங்க புரிஞ்சுட்டாங்களா? எஸ், the matter is conveyed. So this is the principle of communication. Thank you மேடம். அதனால் இந்த கம்யூனிகேஷனுங்கிறது வந்து மோர் எசென்ஷியல் பார்ட். அதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் டு எக்ஸல் இன் த லீடர்ஷிப் ஆஃப் ஃபார்மசி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் சார். ஓகே, இந்த ஒரு கம்யூனிகேஷனுக்கு நம்மளுக்கு என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்குது? வாட் ஆர் த பேரியர்ஸ் ஃபார் திஸ் கம்யூனிகேஷன்? நிறையா இருக்கும். இப்போ நான் சொன்னதுலேயே வந்து அவங்க ஒருத்தங்க நான் கம்பல் பண்ணதுனால, என்னுடைய கொலீகாக இருந்ததுனால, நான் ஒரு அட்வான்டேஜ் எடுத்ததுனால என்னால் செய்ய முடிஞ்சுது. நிறைய பேர்த்துக்கு வந்து அது ரீச் ஆகிருந்திருக்காது, ஒரு சிலருக்கு ஹெசிடேஷனாக இருக்கும். வாட் ஆர் த மெயின் பேரியர்ஸ்? இஸ் த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ். நான் சொல்கிற லாங்குவேஜ் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லேயோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா அந்த விஷயம் கன்வேவே ஆகாது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேரியராக தான் இருக்கும். அது எப்படின்னாக்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எடுத்துகிட்டு பேசுகிறது, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிற நோக்கில் டுடே வி ஆர் கம்மிங் டு அட்டெண்ட் த கிளாஸஸ் வேர் வி ஆல் ஆர் கெட்டிங் எங்கேஜ்ட் அப்படின்னு சும்மா எதையாவது ஒன்று பேசிகிட்டே போகிறது, அந்த விஷயம் வந்து கரெக்டாக கன்வே ஆகாது. ஸோ தட் லாங்குவேஜ் இஸ் எ பேரியர். அந்த லாங்குவேஜ் நம்ம வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் இடத்துக்கு போய் சேரும். ஒரு சிலர் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தம்பி என்னடா கையில் எங்கே கீழே விழுந்துச்சு, எங்கடா அடிபட்டுருக்கு? சார் எனக்கு இந்த பிசிஃபார்ம் போன் தான் சார் டேமேஜ் ஆயிடுச்சு. நிஜமாலே எல்லாத்துக்கும் தெரியுமா பிசிஃபார்ம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு? யாரும் ஃபார்மகாலஜி டீச்சர்ஸ் இருக்கீங்களா? எஸ் மேடம் ஒருத்தங்க இருக்கிறாங்க, தேங்க் காட். மேடம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு போல இருக்குது. தெரியுமா எல்லாத்துக்கும்? எஸ், எனிஒன் எங்கே இருக்குது பிசிஃபார்ம் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அப்ரிஷியேட்டட். எனிஒன்? Boys, girls? Oh, see, he is a leader. He encourages by offering an appreciation to the deserving candidate. So, yaar, my dear, please fetch the prize. வாங்கிக்கோங்க, prize இருக்குங்க. Yes, please. Yes, you understood correctly. And where it is? Your good name? Sir, I think he is a faculty.
So I don't know whether you will decide to give the prize or not. Because the question was to the teacher, sorry, to the student. But anyway, appreciation, sir. Definitely all teachers may be knowing. It is the first wrist bone. Pisiform, triquetral, lunate, scaphoid. Yeah, he repeats and he takes me advance. Trapezium, trapezoid, capitate, hamate. நம்மளுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினச்சோம்னா அது தவறு இல்லையா? ஸோ அந்த லாங்குவேஜை வி ஷுட் அவாய்ட். எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிள் டேர்மில் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். தட் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் கம்யூனிகேஷன். கைண்ட்லி டேக் இன் டு அக்கௌண்ட் சார். யூ ப்ளீஸ் ஹானர் யுவர் கமிட்மெண்ட். அண்ட் தென் அசம்ஷன்ஸ் அண்ட் பயாசஸ். நம்மளே ஒன்று நினச்சிக்குவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா சார்? எஸ், 11:30. ஓகே, தென் வி ஷுட் கோ ஃபாஸ்ட். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். பீரியாடிக் டேபிள் எல்லோரும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு நம்ம காலேஜில் வந்து கேட்போம். அந்த வாத்தியாருக்கு பீரியாடிக் டேபிள் எடுக்க தெரியாது. அதனால் அவர் என்ன சொல்லுவார், நீ ப்ளஸ் டூலேயே அதெல்லாம் படிச்சுட்டு வந்திருப்ப, அதனால் இங்கே நாங்கள் எடுக்கலை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஓகே நம்ம அடுத்ததுக்கு போகலான்னு போயிடுவார். ப்ளஸ் டூக்கு போய் பார்த்தோம்னா அங்கே வேறு கதை நடக்கும். நீங்கள்லாம் அதை காலேஜில் படிப்பீங்க, அதனால் இங்கெல்லாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி தானே கிளாஸ் எடுத்தாங்க, வேறு பசங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அசம்ஷன்ஸ் அண்ட் பயாசஸ் வந்து வில் பி டெஃபினெட்லி அ பேரியர் ஃபார் த கம்யூனிகேஷன். சொல்லிக் கொடுத்தா தானே உங்களுக்கு புரியும், சொல்லிக் கொடுக்காமல் எப்படி புரியும்? ஸோ டீச்சர்ஸ் ஷுட் கான்சன்ட்ரேட். பசங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா வி ஆர் மிஸ்ஸிங்னு அர்த்தம். ஸோ வி ஆல் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் த கம்யூனிகேஷன் ஷுட் பி மோர் எஃபெக்டிவ். ஓகே, ஸ்ட்ராட்டஜிஸ், இட் இஸ் அ சிம்பிள் திங். யூ கைண்ட்லி மூவ் இன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். ஓகே, ஒரு கொஷின் மட்டும் கேட்டுக்கலாமா? வாட் இஸ் த கம்யூனிகேஷன் பேரியர் யூ ஃபேஸ்ட் ரீசென்ட்லி? டீச்சர், யாராவது ஒரு டீச்சர், பாலன் சார் தான் கேட்கணும் அடுத்தது, அவர் தான் ஒரு எக்ஸ்பர்ட். He impressed a lot in his lecture here as well as in my college, also in Kerala. He is a great man. சார் ஒன்று சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து என்ன ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் நீங்கள் இருக்கிறதா நினச்சிங்க? எங்கன்னா சொல்லலாம். சார் பிரின்ஸிபல்கிட்ட பேசுகிறப்ப கூட, சார் எங்கே நம்ம சொன்னோம்னா கேட்க மாட்டேங்கிறாரு, பசியில் இருக்கிறாரு, புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இட்ஸ் ஓகே ஃபார் மீ. நாட் ஃபார் அக்யூசிங் எனி ஒன், வெதர் யூ ஆர் ஐடென்டிஃபையிங் வெதர் இட் இஸ் த பேரியர் ஆர் நாட், அதுதான் பர்பஸ். டெஃபினெட்லி, எஸ், தேங்க்யூ சார். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் இப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க, தமிழ் மீடியம்னு நிறையா சொல்ல முடியாது. ஈவன் தென் அந்த இங்கிலீஷில் பேசுகிறது வந்து ஒரு பேரியர் தான். தட்ஸ் ஐ எம் ஆல்சோ ஜஸ்ட் கன்வர்சிங், தோ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் தேர். நானும் ஒரு பைலிங்குவலாக கன்வர்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன், we have to communicate effectively and the language is definitely a barrier. Okay, let us all overcome, let us understand. நம்மளுக்கு விஷயங்கள் தான் கன்வே ஆகணுமா ஒழிய ஒரு லாங்குவேஜ் தான் நாங்கள் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி அந்த காட்ட வேண்டிய டாம்பீகம் நம்மளுக்கு தேவையில்லை. தட் we all teach us to understand. Okay, next conflict resolution. சிம்பிளாக முடிக்கிறேன். சாரி, எப்படி டைம் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு தெரில. கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு ஐடியாஸ், நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கான்ஃப்ளிக்ட் வரும். நம்ம இதை செய்யலாம் வேண்டாம் அப்படின்னு, செய்யலான்னு ஒரு குரூப் சொல்லும், வேண்டான்னு ஒரு குரூப் சொல்லும். அதுக்கு ஒரு ஸ்டோரி. ஒரு ஷூ மேக்கிங் கம்பெனி, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஸ்டோரியாக தான் இருக்கும். ஷூ மேக்கிங் கம்பெனி மார்க்கெட்டிங்காக ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸை, நம்ம ஊர்லேருந்துன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்களை வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவும் இன்னொருத்தங்கள நார்தர்ன் சைட் ஆஃப் ஆஃப்ரிக்காவும் அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் எடுத்துடுறாங்க, சர்வே எடுத்துகிட்டு ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. வெஸ்டர்ன் சைடு போனவர் வந்து சொல்கிறாரு, சார் இங்கெல்லாம் யாருமே ஷூ போடுறது கிடையாது, இங்கே நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, டோட்டல் வேஸ்ட்டு சார், நம்ம இந்த சர்வேவே எடுத்தது வேஸ்ட்டுங்க, ஒருத்தங்க கூட இங்கே ஷூ போடுறது கிடையாதுங்க அப்படின்ட்டான். வெஸ்டர்ன் ஏரியாவுக்கு போனவன் இன்னொருத்தர் சொல்கிறான், சார் இங்கே யாருமே ஷூ போடுறதில்ல, நம்ம எல்லாத்துக்கும் இங்கே ஷூ கொடுத்து எல்லாத்துக்கும் ஷூ போட வச்சிடலாம், நீங்கள் முதல்ல ஆர்டரை புக் பண்ணுங்கள். See the difference of perspective. ஒருத்தங்களுக்கு ஆப்பிரிக்காவில் யாருமே ஷூ போடல, இனிமேல் யாரும் ஷூ போட மாட்டாங்க, அவருடைய மைண்டு. இன்னொருத்தருக்கு, ஐயோ இங்கே யாருமே ஷூ போடல, ஷூ போட கற்றுக் கொடுத்துட்டோம்னா அவங்க ஷூ போட்டுக்குவாங்க, நம்மளுக்கு நிறையா பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த கான்ஃப்ளிக்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட்? செகண்ட் ஒன்று தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ த ஐடியா ஷுட் பி
பெட்டர். அப்போ இந்த மேனேஜர் வந்து வாட் இஸ் த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் தீஸ் டூ, நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் அப்படி சொன்ன, ஓகே லெட் அஸ் கம் டு எ கன்க்ளூஷன். ஒரு டிஸ்கஷன் பண்ணி ஒரு கொலாபரேட்டிவாக ஒரு ஆன்சரை கொண்டு வருவாங்க. தட் வில் பி அ பிக்கர் லீடர்ஷிப். அதுதான் நம்மளுடைய கான்ஃப்ளிக்ட் ரிசால்விங் டூல். நான் சொன்னேன் இல்லையா, அந்த வாழைப்பழம், அந்த ஆரஞ்சு பறிச்சது, இதெல்லாமே வந்து கான்ஃப்ளிக்ட் ரிசால்விங்க்கு லீடர்ஸ் எடுக்கிற ஸ்டெப்பு. லீடர்ஸ் வந்து they will consult with people, they will come to a logical conclusion. That is the way they are taking a lead. சும்மா நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தே there is no use. அதுக்கு வந்து நம்ம ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம சால்வ் பண்ணணும். அகைன் a small story I am saying. சார் கொஞ்சம் லேட் ஆகுது, சாரி. அது ஒரு கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற போர்ஷன்ஸ்க்கு மட்டும் அனுப்பிச்சிடலாம். வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட், அதனால் சொல்கிறேன். ஐ டிஸ்கிரைப் எ சினாரியோ. நான் ஒரு சின்ன ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு சினிமா டைரக்டர்னு நினச்சிக்கோங்களேன். அந்த இடத்துல வந்து உங்களுடைய டிசிஷன்ஸ் வேணும். இதில் வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் நம்மளுக்கு வருது. ஸோ எல்லோரும் கவனிங்க. ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு ரயில் வருது. அது வந்து ஒரு டைவர்ட் ஆகி 2 ட்ராக்காக போகுது. ஒரு இடத்துல வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ட்ரெயின் போகலாம், லெஃப்ட் சைடில் ஒரு ட்ராக் இருக்குது, ரைட் சைடில் இன்னொரு ட்ராக் இருக்குது. ரைட் சைடில் இருக்கிற ட்ராக்கு அபேண்டன் ட்ராக், அது கைவிடப்பட்ட ட்ராக். அதில் வந்து ட்ரெயின் போகாது, ஏன்னாக்கா அது வந்து ஊருக்குள்ளார போகுது, அது வந்து விட்டுட்டாங்க. இந்த லெஃப்ட் சைடில் போகிறது அது ஸ்ட்ரைட்டாக போகுது, அது வந்து ஃபங்க்ஷனல் ட்ராக்கு, அதில் வந்து ரெகுலராக ட்ரெயின் வந்து போய்கிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கிறோம், அந்த இடத்துல ட்ராக் சேஞ்சிங் கெப்பாசிட்டியில் இருக்கிறோம். நம்ம பார்க்குறோம் ட்ரெயின் வந்துட்டுருக்கு பேக் சைடில். லெஃப்ட் சைடில் ரெகுலராக ட்ரெயின் போயிட்டுருக்கிற ட்ராக்கில் 9 பிள்ளைங்க விளையாடிட்டுருக்குறாங்க. குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க விளையாடிட்டுருக்குறாங்க இந்த ட்ராக்கை சுற்றி. அந்த நேரத்தில் ட்ரெயின் வரலன்னு அவங்க விளையாடிட்டுருக்குறாங்க. இந்த ரைட் சைட் ட்ராக்கு அபேண்டன் ட்ராக்கு, அங்கே ஒரே ஒரு குழந்தை மட்டும் விளையாடிட்டுருக்கு. ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸுக்கு தான் அவங்க விளையாடிட்டுருக்குறாங்க. ரைட் சைடு போகிற ட்ராக்கு ஒரு ஊருக்கெல்லாம் போகுது, அந்த பக்கம் நிறையா வீடெல்லாம் இருக்குது. ஒரே ஒரு குழந்தை அந்த பக்கம் அது விளையாடிட்டுருக்கு. லெஃப்ட் சைடில் ரெகுலர் ட்ராக்கு, ரெகுலராக ட்ரெயின் போயிட்டுருக்கிற ட்ராக்கு, அங்கே 9 பிள்ளைங்க விளையாடிட்டுருக்குறாங்க. நவ் வி ஆர் இன் அ பொசிஷன் டு சேஞ்ச் த ட்ராக், எய்தர் டு கோ இன் டு த லெஃப்ட் சைட் டைரக்ஷன் ஆர் ரைட் சைட் டைரக்ஷன். In the left side, regular track, train goes. The right side, which is abandoned track, never train goes. So, which one we have to drive? Teachers தான் சொல்லணும். Right side. Why? Because ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, நம்ம 9 குழந்தையும் சேவ் பண்ணிடலாம். இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கா? கான்ஃப்ளிக்ட் ரிசால்விங்காக தான் நான் இந்த ஸ்டோரி சொல்கிறேன். பண்ண முடியல, ட்ரெயினை ஸ்டாப் பண்ண முடியல. இட் இஸ் ஒன்லி அ ஸ்டோரி. கரெக்ட். எனி அதர் ஒப்பீனியன்? ஓகே, அதுதான் சார் சொல்கிறாரு. பண்ண முடியல சார், தூரத்தில் விளையாடிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எது சொன்னீங்கனாலும் நான் கவுண்டர் பண்ணிடுறேன். எனக்கு அந்த ஆன்சர் தான் வேணும், அதுக்காக தான் உங்களை கார்னர் பண்ணுறது. ஓகே, ஃப்ரம் த ஆஞ்சல் சைட் எதுவுமே இல்லை. இவர் தான் வந்து ஒரு ப்ராப்ளத்தை 3வது ஆங்கிளில் பார்க்குறவர் சார். யூ ப்ளீஸ் கீப் ஹிம். உங்களுக்கு ஏதாவது 3வது டைரக்ஷன் வேணும்னா சாரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்டி வெல்கம் டு டாக்டர் ஜவஹர் சார். ஐ எம் சாரி, ஐ எம் கன்சியூமிங் யுவர் டைம். ஒரு கொஞ்சம் தான் எடுத்துக்கிறேன், சாரி. சார் எனக்கு முன்னாடியே 15 மினிட்ஸ் தான் டைம்னு சொல்லிட்டாரு. நான் கொஞ்சம் எங்கேஜ் ஆனதில் என்னால் பேச முடியல. ஸோ நாங்கள் ஒரு ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் சார், முடிச்சுட்டு வந்துடுறோம். ஓகே, ஆஞ்சல் சொல்லுங்கள். ஸ்டாப் பண்ண முடியல, அதை ஏற்கனவே ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே, த வே என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் சார் பிரின்ஸிபல் கூட அதான் சொன்னார், பாலன் சார் அதான் சொன்னார். ட்ரெயின் ஷுட் கோ இன் 9 kids பிளேயிங் ட்ராக். எனக்கு அதுதான் ரெகுலர் ரூட்டு, அதில் தான் போக விடணும். இந்த பக்கம் அபேண்டன் ட்ராக்கு, அங்கே ஒரு சைல்டு தான் இருக்கிறாங்க. பட் ஒருத்தர் சொன்னார், ரவிக்குமார் சார் சொன்னார், ஒரு சைல்டு தானே, நம்ம 10 சைல்டை சேவ் பண்ணுறதுல 9 சைல்டு நம்மளால் சேவ் பண்ண முடியும், 1 தான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்னா ட்ராக்கை வந்து அபேண்டனில் விட்டுறணும், ட்ரெயினை வந்து அபேண்டன் ட்ராக்கில் விட்டுறணும்னு சொன்னார். தோ சென்டிமெண்டலி ஒரு உயிரை பார்க்குறப்ப அது கரெக்டாக இருந்ததுன்னா கூட ஐ வில் ஆல்சோ கோ வித் பாலன் சார் அண்டு சம்பத் சார். த திங் இஸ் தட் 9 children ஆர் ஸ்டூபிட் பீப்புள்.
அவங்க ஒன்றும் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறது கிடையாது. அவங்களுக்கு அறிவு இருந்தால் ரெகுலராக ட்ரெயின் வர ட்ராக்கில் விளையாடி இருப்பாங்களா? இந்த பையன் அவன் அறிவாளி, அவன் அபேண்டன் ட்ராக்கில் ட்ரெயின் வராதுன்னு தெரிஞ்சு அவன் அங்கே விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ ஏன் அந்த அறிவாளி நம்ம வந்து கில் பண்ணணும்? 10 பேர் தப்பு பண்ணுறாங்கங்கிறதுக்காக ஒரு நிரபராதி எதுக்காக பனிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா த ட்ரூத் ட்ரையம்ஸ் அப்படின்னு நினச்சோம்னா இந்த நாடு உருப்படும். தவறான 10 பேர்த்துக்கு நாம் சப்போர்ட் பண்ணி இந்த நாடு விளங்காமல் போகிறத விட ஒருத்தன் ஒரு லீடராக இருந்தால் நல்லாயிருக்கும். சிங்கப்படையும் கழுதைப்படையும் ஒரு போருக்கு போகுது. சிங்கப்படையை கழுதை லீட் பண்ணுது, கழுதைப்படையை சிங்கம் லீட் பண்ணுது. நீங்களாம் ட்ரோல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுமா அந்த ஸ்டோரி உங்களுக்கு? தெரியல. ஓகே, நான் வந்து உங்களுக்கு தெரியாத ஏதாவது சொன்னேன்னா அது தட் வில் பி பெட்டர். சிங்கமும் கழுதையும் போருக்கு போகுது, சிங்கப்படையும் கழுதைப்படையும். சிங்கப்படையை லீட் பண்ணுறது ஒரு டாங்கி, கழுதைப்படையை லீட் பண்ணுறது ஒரு சிங்கம். எந்த படை ஜெயிக்கும்? டாங்கி படை தான் ஜெயிக்கும். ஏன்னா இட் இஸ் பீன் லெட் பை எ லயன். ஹீ இஸ் எ பிரில்லியன், ஹீ நோஸ் த அந்த படை வியூகம் வந்து அந்த சிங்கத்துக்கு தெரியும். இந்த கழுதை லீட் பண்ணுறதுல கழுதைக்கு அறிவு இருக்காது. அது படை வந்து சிங்கமாக இருந்ததுன்னா கூட நல்ல ஒரு லீடர் இருந்தால் தான் நம்மளுக்கு வின்னிங் சான்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ தேங்க்ஸ். இதெல்லாம் வெட்டி கதை தான் இருந்தாலும் ஒரு கம்யூனிகேஷனுக்கும் ஒரு சேலஞ்சஸ் ஒரு கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். லெட் அஸ் மூவ் இன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். Of course, the faculty disagreements also, there is a conflict in pharmacy education. என்ன பண்ணுவாங்க? டீச்சிங் மெத்தடாலஜி. ஏன்னா இப்போ இருக்கிற ஓல்டு டீச்சர்ஸ்லாம் கன்வென்ஷனலாக போர்டில் வந்து சாக் எடுத்துக்கிட்டு எழுதுவோம், அப்புறம் நாங்களே இப்படியே ஒரு நோட்ஸை வந்து படிப்போம், இல்லை உங்களுக்கு ஒரு நோட்ஸை சர்க்குலேட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் நீங்களாம் யங் மைண்ட்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியும். ஏஐ ட்ரிவன் டெக்னாலஜி இந்த ஸ்லைடில் அப்படி தான் போட்டது. இந்த மாதிரி போட்டால் அழகாக இருக்கா? நாங்கள்லாம் கையில் ஓஹெச்பி ஷீட்டில் எழுதி கொடுத்தோம்னா அந்த ஸ்லைட் நல்லா இருக்குமா? ஸோ தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டெலிவரி ஆஃப் எஜுகேஷன் பை தி கன்வென்ஷனல் பீப்புள் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங் பீப்புள். ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ கன்ஃபியூஷன். இதை ஃபாலோ பண்ணுறதா அதை ஃபாலோ பண்ணுறதா, நீ கொடுக்குற நோட்ஸை பார்க்குறதா, இல்லை ஆன்லைனில் மெட்டீரியல் இருக்குது நான் அதை பார்க்குறதா, சாட் ஜிபிடி எவ்வளோ யூஸ்ஃபுல்லானது நான் அதுக்கு போட்டுமா? இப்போ இன்னொன்று வேறு வந்துடுச்சு தெரியுமா உங்களுக்கு? சாட் ஜிபிடிக்கு அடுத்தது டீப்சீக் பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. சைனாக்காரங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறையா வந்துகிட்டே இருக்குதுங்கிறாங்க. நம்ம ஜேகே நடராஜா காலேஜ் ஸ்டாஃப் இருக்கீங்களா? இல்லை, நான் சும்மா கேள்விப்பட்டது. இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிளாஸ் எடுத்துரு அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படி ஒரு வேர்ல்டில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை 25 வருஷமாக ஒரே நோட்ஸை வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் உடையிற கண்டிஷனில் இருக்கும், அந்த நோட்ஸை நாங்கள் போர்டில் எழுதி போடுறது உங்களுக்கு பிடிக்குமா? ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ கன்ஃபியூஷன். ஸோ ஒரு சூட்டபிள் எஃப்டிபி இந்த மாதிரி ஒரு செஷன்ஸ் வச்சு இந்த ஓல்டு டீச்சர்ஸ், இந்த கன்வென்ஷனல் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் பழகுங்கயா அப்படின்னு சொல்லி அவங்கள உங்களுக்கு தகுந்த மாதிரி நடத்துறது, இட் வில் பி அ பெட்டர் கான்ஃப்ளிக்ட் ரிசால்விங் இன் டீச்சர்ஸ், அமாங் த டீச்சர்ஸ். அதே மாதிரி we can make a team. ஒரு யங் டீச்சர், ஒரு கன்வென்ஷனல் டீச்சர், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜாயின் பண்ணி இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் them to handle a subject, அவங்க வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்டை டீச் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ யூ கேன் திங்க். இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்ஸ் இதெல்லாமே ஒரு சிம்பிள் மேட்டர்ஸ் தான். யூ ஜஸ்ட் மேக் அ ஃபாலோ. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். எனக்கு நான் அவனை பார்த்து தான் எழுதுனேன், இல்லை சாரி அவன் என்னை பார்த்து தான் எழுதுனா, அவன் பாஸ் ஆகிட்டான், நான் எப்படியா ஃபெயில் ஆனேன் அப்படின்னு ஒரு பையன் வந்து கேட்பான். கேட்டிருக்கானே உங்ககிட்ட? அப்படின்னு நிறைய ரிசல்ட்டில் வந்து சொல்லுவாங்க. மேபி இந்த காலேஜில் நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்க போல இருக்கு. நான் தான் அவனுக்கு காட்டினேன், ஆனால் அவன் பாஸ் பண்ணிட்டான், நான் ஃபெயில் ஆகிட்டேன். காரணம் என்ன? 60 பேப்பரை 6 மணி நேரத்தில் பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணணும்னு நம்மளுக்கு யூனிவர்சிட்டி சொல்லுது. டைம் சொல்கிறதுல 24 மணி நேரம். நம்ம தான் காலேஜுக்கு போகணும், வேறு வேலை இருக்குது. காலைல 12 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்குள்ளார கொஞ்சம் பேப்பர் திருத்திட்டு மறுபடியும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பேப்பர் உட்காந்து திருத்துறது. இந்த காலேஜில் லைப்ரரியில் உட்காந்து யாரையும் திருத்த அனுமதிக்கிறது கிடையாது. அப்புறம் அவங்களுக்கும் வேறு வேலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க். அதனால் டீச்சர்ஸ் வந்து ஓகே இவ்வளோ எழுதியிருக்கிறான், கண்டென்ட்டை பார்க்கறதில்ல.
அதனால தான் there is a mark variations. ஒரு ப்ளூம் டாக்ஸானமி, ஒரு ரூப்ரிக்ஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி திஸ் இஸ் த வே யூ ஷுட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் நாம் ஒரு குவாலிட்டியாக கிளாஸ் எடுத்தோம்னா டெஃபினெட்லி தேர் வில் நாட் பி எனி ஃபெயில்யூர்ஸ். அந்த கான்ஃப்ளிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார கண்டிப்பாக வராது. அதை வந்து யங் டீச்சர்ஸ் கண்டிப்பாக நீங்களாம் ஃபாலோ பண்ணணும். ஒன் என்கேஜிங் கொஷின், உங்கள் காலேஜில் நீங்கள் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இந்த மாதிரி பார்த்துருக்குறீங்களா? அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அமாங் டீச்சர்ஸ்? ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் கூட நம்மளுக்கு இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ் கூட மெயினான மேட்ரு தான். நான் சொன்னேன் காலையில், அது மாதிரி ரிசோர்ஸஸ் இருக்காது, எங்களால் கிளாஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண முடியாது. அல்லது இன்ஸ்ட்ருமெண்ட் லேப் ஒன்று காமனாக இருக்கும், சூட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்களும் அங்கேயே போகணும்பாங்க, கெமிஸ்ட்ரிக்காரங்களும் போகணும், இன்னும் காக்னசிக்காரங்களும் வருவாங்க. ஸோ எப்படி அதை நடத்துறது? ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 எக்ஸ்பெரிமெண்ட் 4 மெஷின்ஸ் வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ யூ கிவ் அ ப்ரையாரிட்டி, யூ மேக் எ ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் இந்த டிபார்ட்மெண்ட், செகண்ட் அந்த டிபார்ட்மெண்ட். அல்லது இஃப் யூ ஆர் ஃபைண்டிங் எ ப்ராப்ளம் யூ கோ ஃபார் த இண்டஸ்ட்ரி, யூ கோ ஃபார் சம் ஃபண்டிங்ஸ், யூ கோ ஃபார் ரிசர்ச். அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஆல்டர்னேட் டைவர்ஷன்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேலஞ்சஸ்லாம் வராது. ஐ திங்க் ஏதாவது சொல்கிறீங்களா? ஆர் அதர்வைஸ் வீல் கோ ஹெட். அதர் ரிசோர்ஸ் பர்சன் இஸ் வெயிட்டிங். ஐம் சாரி. ஓகே, தென் வீல் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ். நம்ம ஒவ்வொரு படத்துலையும் இப்போல்லாம் வந்து மோரார்லெஸ் சினிமாவில் அந்த ஆக்ட்ரஸ்லாம் வந்தாங்கன்னா ஒரு ஆக்டில் தான் நடிப்பாங்க. நம்ம கமலஹாசன் மட்டும் தசாவதாரமாக வருவார். நம்மளும் அந்த மாதிரி ஒரு தசாவதாரம் எடுத்தால் தான் நம்ம எல்லா இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். பிரின்ஸிபால் ஒரு பக்கம் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார், அவர் ஒரு பெரிய நடிகனாக தான் இருப்பார். எல்லோரும் சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக சிரிக்கிறாங்களா, அப்ரிஷியேட் பண்ணுறாங்களான்னு தெரில. எனிஹவ் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஹெச்ஓடிஸ், அவர் ஒரு சைடில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுவார். டீச்சர்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைமென்ஷனில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுறவங்க தான். நம்ம அப்துல் கலாம் சார் வந்து நாட்டையே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வந்தார், நாட்டையே மாற்றினார். ஒரு நல்ல லீடராக இருக்கிறவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் நம்ம சம்பத் சார் வந்ததுக்கப்புறமா அதிகபட்ச செமினார்ஸ், இன்ட்ராக்ஷன்ஸ், எஃப்டிபி ப்ரோக்ராம்ஸ், மக்களுடைய கொலாபரேஷன் எனார்மஸ்லி இன்க்ரீஸ்ட். நான் வந்து என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்தது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லீடர்ஷிப் ஆஃப் டாக்டர் சம்பத்குமார். அதுக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, அவர் ஃபேஸ் பண்ணுற ட்ரபிள், ஹார்டல்ஸ், அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்கிறாரு. டெஃபினட்டாக அது வந்து ஒரு அப்ரிஷியபிள் திங். அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் நம்ம ஹெச்ஓடிஸ்லாம் பண்ணுவோம். நம்ம டீச்சர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி வாட் இஸ் குட், வாட் இஸ் பேட், அப்போ எது பண்ணலாம், ஒரு ஃபீட்பேக் வாங்கிட்டு அப்புறமா நல்லது எதுன்னு முடிவு பண்ணி நம்ம போகிறது. அது ஒரு லீடர்ஷிப். ஹெச்ஓடிஸ் தே ஆர் பிளானிங் அக்கார்டிங் டு தேர் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதே மாதிரி அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப், நம்மளுக்கு வந்து ஒரு கவுன்சில் இருக்குது, பிசிஐ இருக்குது, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, NAC இருக்குது. அவங்களா தே கிளியர்லி ஸ்பெசிஃபை வாட் இஸ் த டைரக்ஷன் யூ ஷுட் கோ. இதுதான் ரிக்குவயர்மெண்ட், இந்த ரிக்குவயர்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா யூ வில் பி அ லீடர். ஓகே, பிசிஐ அப்ரூவல் வாங்கணும், 42 டீச்சர் வேணும், வச்சுருக்கிறீங்களா? எஸ், கிளியர் கட் டைரக்ஷன்ஸ். அது ஒரு லீடர்ஷிப். ஸோ பிசிஐ இஸ் பிளேயிங் எ பிக் லீடர்ஷிப் ரோல். அது வந்து அத்தாரிட்டேட்டிவ் லீடர்ஷிப். தி லாஸ்ட் ஒன், இதில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வெரைட்டி, தசாவதாரம் சொன்னேன் இல்லையா, ஒரு 10 அலங்காரத்தில் நம்மலாம் வந்து லீடர்ஷிப் பண்ணிகிட்டு இருப்போம். ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தான். சர்வன்ட் லீடர்ஷிப், அது என்ன? உங்களுக்கு என்ன தேவை? பிரின்ஸிபலில் டெய்லியும் போய் ஹெச்ஓடிஸும் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்து சார் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த கிளாஸ் ரூமில் நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்டர் வந்து லியூமினசன்ஸ் பத்தலை, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தேவைகள் அறிஞ்சு செய்கிற ஒரு திங், அதில் வந்து ஒரு லீடர்ஷிப் பிரின்சிபல்ஸை நம்மளுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறது, அதுதான் சர்வன்ட் லீடர்ஷிப். ஓகே, உங்களுக்கு இப்போல்லாம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த லீடர்ஷிப் இருக்கும். உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு யூ திங்க் இட். அதை இன்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ டைம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஒர்க் பண்ணணுமோ அந்த மாதிரி யூ திங்க் இட், யூ டெவலப் இட். எந்த லீடர்ஷிப் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நான் ஐ திங்க் இட் இஸ் ஒன்லி 10 ஸ்லைட்ஸ், இன்னும் another 20 இருக்கும்னு நினைக்கிறேன். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏற்கனவே சொன்னதான், உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணி நம்ம எம்பத்தி க்ரியேட் பண்ணி ஒவ்வொருத்தங்களோடும் கொலாபரேட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சோம்னா எ ட்ரஸ்ட் வில் பி பில்ட்.
Again, communication, team building, conflict resolving and success. இந்த சக்ஸஸ் வந்து நம்ம கங்க்ராச்சுலேட் பண்ணுறோம், அப்ரிஷியேட் பண்ணுறோம், ஃபீட்பேக் கொடுக்குறோம். These are all the repeated terms which are required for building a best career, leading the pharmacy profession. Next slide, sir. Simple words only, you can just go through it. Strong teams, டீம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வந்து ஃபைனல் இயருக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்கும், அதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அலோகேட் பண்ணுவோம். ஒரு 15 டீம் அலோகேட் பண்ணணும். ஒரு நல்லா படிக்கிற பையன், ஒரு படிக்காத பையன், ஒரு பொண்ணு, ஒரு பையன். ஏன்னாக்க அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க ஒரு சர்ச் பண்ணுவாங்க, ஒரு ஆர்டிகிள்ஸ் எடுப்பாங்க, இன்னொருத்தங்க ஃபீல்டில் இறங்கி செய்வாங்க, ஒருத்தங்க வெளியில் போயிட்டு வரணும். ஒரு பொண்ணுங்களாக இருந்தால் சரி காலேஜ்லேயே ஒரு டிசொல்யூஷன் ஸ்டடீஸ் பார்க்கலாம், ஒரு நானோ பார்ட்டிகல் ஸ்டடி ஒரு பையனை வந்து வெளியில் அனுப்பலாம். அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்ம டீமை ஃபார்ம் பண்ணுவோம். தட் இஸ் த பேசிக் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பெஸ்ட் ஒர்க். அந்த டீம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பிகினிங் பீரியடில் வருஷம் 10 பேர் 12 பேர் கேட்டில் குவாலிஃபை ஆகுவாங்க. அது உங்களுக்கு மேபி ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட்ஸ் நடந்துருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க. அப்போல்லாம் வந்து டாக்டர் செல்வராஜ் சார், அப்புறம் வெற்றிச்சந்திரன் சார், அவங்கெல்லாம் இந்த பீரியடில் ஒன்லி இன்ஸ்டிடியூட் விச் ப்ரொடியூசர்ஸ் more gate score is none other than ERODE College of Pharmacy. அப்போ வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் தான் இந்த ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி நடந்துட்டு இருந்துச்சு. அது எப்படி? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபார்ம்டு டீம்ஸ். இந்த டீம் ஸ்பிரிட் தான் வந்து இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. பாலமுருகன் சார், சிவகுமார் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து நல்ல ஒரு எக்ஸல்லிங் பர்சன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நீங்களும் பிளான் பண்ணுங்கள். உங்களில் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேக்கல்ட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது யூ ஃபார்ம் அ பெட்டர் டீம். அந்த டீம் ஃபார்மிங் தான் மோர் க்ரூசியல் பார்ட் இன் த சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். சார் எல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஒரு 5 பாயிண்ட் தான் இந்த டீம் ஃபார்மேஷனில். ஃபார்ம் பண்ணுறது, ஸ்ட்ராமிங், கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஐடியாஸ் அப்போ வரும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அவங்களுக்குள்ளார டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். அப்புறம் ஒரு மெதுவாக அது வந்து செட்டில் ஆகும். அதுதான் நாமிங்னாக்க அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ரோல் புரிஞ்சிடும். ரோல் புரிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவோம். பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம். லைக் ஒரு பேட்ச் வெளியில் போகிறாங்க, இந்த பேட்ச் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, அப்ரிஷியேஷன்ஸ் டியோ, நீங்களாம் இண்டஸ்ட்ரிக்கு போகிறீங்க, அல்லது நம்ம ஒரு காலேஜ் டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம், ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனல் ரெக்கக்னிஷன், ஃபீட்பேக் and appreciation is the best part to build and encourage a best team. Next sir. Innovations ரொம்ப முக்கியமானது. நம்ம pharmacy field thrive ஆகணும்னா innovations தான் முக்கியம். கன்வென்ஷனல் திங்கிங்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா we cannot lead. ஒரு லீடராக இருக்கணும் ஃபார்மசிலினா இன்னோவேஷன்ஸ் ஆர் இன்னோவேட்டபிள். இன்னோவேஷன்ஸை பற்றி திங்க் பண்ணாதவங்க கன்வென்ஷனல் டீச்சர்ஸ், கன்வென்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், கன்வென்ஷனல் ஹெட். அதனால் இன்னோவேஷன்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தெர் ஆர் வெரைட்டி ஆஃப் ஐட்டம்ஸ். இன்னொரு நாளைக்கு மேபி பார்க்கலாம், சாரி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இவங்கெல்லாம் எக்ஸல் பண்ணவங்க, ஒரு பெரிய பெரிய ஆளுங்க. இவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும். நமக்கு தெரிஞ்ச ஃபிகர்ஸ் ஃபார்மசி ஃபீல்டுன்னு பார்த்தோம்னாக்கா, ஆஸ் ஐ செட் earlier, அவர் டாக்டர் சுரேஷ் சார், கிரண் மசுந்தர் சார், அந்த மேடம் வந்து பயோகான் ஒரு பெங்களூரில் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்குறாங்க. She made a fantastic industry. Globally, she has been supplied insulin and biosimilars. அது வந்து அட் லோவஸ்ட் காஸ்ட். வேறு யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி நம்ம ஊரில் இன்றைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க, பயோகான். அவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் மாடல். அந்த மாதிரி ஒரு ரோல் மாடல்ஸில் நம்மளும் ஃபாலோ பண்ணி நம்மளும் ஒரு டெவலப் ஆகிறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி டாக்டர் டிவி நாராயணா சார், நம்ம ஊரில் ஜெய்கர் சார், இவங்கெல்லாம் தே ஹவ் பீன் மேட் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்களுக்காக நிறைய நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணி நம்மளுக்காக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு லீடர்ஸ். இந்த ஃபார்ம்டிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து கொண்டு வந்ததில் டெஃபினட்டாக நம்ம சார் டாக்டர் சுரேஷ் சாருக்கு வந்து கிரெடிட்ஸ் இருக்குது. அவர் தான் ஆக்சுவலாக கொண்டு வந்தார் பை 2008. பிகாஸ் ஒரு பீரியட்க்கு அப்புறமா 2004க்கு அப்புறமா 94க்கு அப்புறமா அப்ராட் கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் there is a need to practice pharmacist
இஃப் ஒன்லி ஹி அண்டர்கான் எ கரிக்குலம் பீரியட் ஆஃப் 5 years. மேபி சார் வந்து ஜவஹர் சார் நிறையா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக அட் த டைம் இந்தியன் pharmacists are losing opportunity to enter US, Canada, UK அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், டெவலப்டு கண்ட்ரீஸில் 5 years இருந்தால் தான், B.Pharm 5 years படிச்சிருந்தா தான் நீங்கள் எங்கள் நாட்டுக்கே வர முடியும், நீங்கள் அப்போ தான் ஃபார்மசிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ த தாட் வாஸ் பீன், அவர் வந்து சார் வந்து சுரேஷ் சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார், அவர் நிறையா கண்ட்ரீஸ் விசிட் பண்ணார். அதனால் அவர் வந்து he thought to introduce PharmD course. Because of him only India is getting variety of students who have been completed PharmD. நிறைய அவென்யூஸ் வர்றதுக்கு அதுதான் காரணம். அந்த மாதிரி ஒரு லீடர் வந்து நம்ம ரோல் மாடலாக எடுத்து we should flourish. ஓகே சார், நெக்ஸ்ட் சார். சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை லீடர்ஸ். நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஹெச்ஓடிஸ் யாராக இருந்தாலும் நம்மளுக்கும் வந்து ஒரு சில ஹர்டல்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு டீம் ஃபார்மேஷனில் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், ரிசர்ச்சில் ஒரு ப்ராப்ளம் வரும், ரிசோர்ஸஸ் இருக்காது, பணம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுறது? பணம் இல்லைங்கிறதுக்காக ரிசர்ச் விட முடியாது. தட் இஸ் வை ஐ செட் யூ கோ ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எ கம்பைன்ட் ப்ராஜெக்ட். யூ இன்வைட் சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ கேன் கான்ட்ரிபியூட் சம்திங். அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகி யூ ஃபைண்ட் யுவர் ஓன் வே டு ஜெனரேட் த ரிசோர்ஸஸ். அதே மாதிரி டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், சும்மா கன்வென்ஷனலாக போயிட்டுருக்கிறத விட ஏஐ டெக்னாலஜி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், ஃபார்மசிஸ்ட் எல்லாம் கூட ரீப்ளேஸ் பண்ணணும். நெவர் இட் கேன் ரீப்ளேஸ். ஃபார்மசிஸ்ட் அவருடைய திங்கிங் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறது, புது மருந்துகள் கண்டுபிடிக்கிறது. ஏஐ என்ன பண்ணும்? வாட் எ ஹியூமன் ஹஸ் பீன் ஃபெட் அதை தான் அது ரிட்ரைவ் பண்ணி எடுத்து கொடுக்கும். மேபி டேட்டா அனலைஸ் தான் பண்ணுமே ஒழிய தே கேனாட் ரீப்ளேஸ் அஸ். பட் வித் தோஸ் டூல்ஸ் we can simplify our work. ஒரு ஈஸியாக கன்வே பண்ணுறது. இந்த ஸ்லைடு நான் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப நேரம் ஆகும். ChatGPTயில் 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருச்சு. ஸோ எனக்கு டைம் சேவ் ஆகுது. ஸோ தட் இஸ் த வே வேர் வி ஆர் பேலன்சிங் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். நம்ம ஒரு புது சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம், அது யாரும் கேட்கவே மாட்டாங்க. எல்லோரும் நாளைக்கு காலையில் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸ் எல்லாம் எங்களால் எடுக்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க. செமினார் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்க முடியாது. அப்புறம் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு நல்ல லீடராக இருக்கிறவங்க, ஓகே ஐ வில் டேக் த கிளாஸ் அப்படின்னு வந்து ஒரு பசங்களில் ஒருத்தங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது தான் அந்த டீச்சர் கெட் மோட்டிவேட்டட், அந்த கிளாஸ் கெட் மோட்டிவேட்டட். அப்போ மற்ற பசங்கள்லாம் கூட சேர்ந்து வந்து ஓகே நாங்களும் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தே வில் என்ரிச் தேர் சப்ஜெக்ட், தே வில் பிகம் எ பிக் லீடர்ஸ். அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும். டீச்சர்ஸ்லாம் யூ லேர்ன் தோஸ் சேலஞ்சஸ், ட்ரை டு ஓவர் கம் இட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். லீடிங் த்ரூ சேஞ்ச். ஸோ கிளியராக கம்யூனிகேட் பண்ணுங்கள். டீமில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஐடியாஸ் தான் அந்த டீமில் இருக்குது. ஸோ த ஐடியா இஸ் யுவர்ஸ், ஸோ யூ ஷுட் கமிட். எப்போ வந்து ஒருத்தங்க நம்ம அந்த டீமுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்களோ அப்போ அந்த டீம் வந்து உங்களுக்கு சொந்தமாயிடும். உங்களுடைய மோர் இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதனால் மேக் எவ்ரி ஒன் டு ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் மேக் அ பெட்டர் டீம் ஸோ தட் வி கேன் ஈஸிலி ஒர்க். அப்புறம் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த தேவைப்படுற ஃபெசிலிட்டிஸ். ஒரு கிளாஸில் வந்து ஒரு செமினார் எடுக்கிறனாங்கன்னா ஒரு ஹால் கொடுக்கணும். ஒரு ரிசோர்ஸஸ் வேணுன்னாங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் பேசியோ இல்லை ஸ்பான்சர்ஷிப்போ இல்லை ரிசர்ச்சோ வாங்கி பண்ணி கொடுக்கணும். ஃபைனலி யூ அப்ரிஷியேட். அப்ரிஷியேஷன் ஷுட் பி ஆல்வேஸ் தேர் டு என்கரேஜ். அந்த ஒரு லைவாக அந்த டீம் ஒர்க் போகணும், எக்ஸலிங் போகணுன்னா ஆல்வேஸ் ஒரு பின்னாடி ஒரு சப்போர்ட், அது ஒரு ஃபியூவல். புகழுக்கு மயங்காதவங்க யாராவது இருக்காங்களா? ஒரு சின்ன அப்ரிசியேஷன் சொன்னோம்னா உடனே முகத்தில் எல்லாத்துக்கும் சந்தோஷம் வரும். ஓகே, யூ ஆல் ஆர் லிஸ்னிங் ஸோ மைண்ட்ஃபுல்லி, ஹார்ட் ஃபெல்ட் அப்ரிசியேஷன்ஸ் டு ஆல். நீங்களாம் வந்து நாளைக்கு ஒண்டர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்களாம் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, யூ ஆல் ஆர் வேஸ்ட் ஃபெல்லோஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன வரும்? போடா வெளியே அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதுவாக வேணும், இதுதான் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் சார். மென்டார்ஷிப் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம், அது உங்களுக்கே தெரியும். மென்டார்ஷிப் வந்து நாட் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ ஃபார் கொலீக்ஸ். ஒரு ஜூனியர் ஃபேக்கல்ட்டிக்கு சீனியர் ஃபேக்கல்ட்டி திஸ் இஸ் த வே ஹவு வி கேன் லீட் அப்படின்னு சொன்னோம்னா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி ஈஸியாக வந்து தே வில் கம் அக்ராஸ். ஒரு ப்ராஜெக்ட் அப்ளை பண்ணணும், எங்கே அப்ளை பண்ணலாம்? ஒரு சீனியர் ஃபேக்கல்ட்டி, ஓகே நீங்கள் டிஎஸ்டிக்கு அப்ளை பண்ணுங்கள், நீங்கள் சிஎஸ்ஐஆருக்கு அப்ளை பண்ணுங்கள், நம்மக்கிட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. சூட்டிக்ஸ் அண்ட் காக்னசி ஜாயின் பண்ணி ஒரு ஹெர்பல் ஃபார்முலேஷன் போடுங்க. தட் இஸ் த வே த ஹெச்ஓடி கேன் டேக் அ லீட் வித் தி ஃபேக்கல்ட்டி மெம்பர். அதே மாதிரி பிரின்சிபல் அந்த ஹெச்ஓடிஸ் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஆல் திஸ் மென்டார்ஷிப் இஸ் குவைட் எசென்ஷியல். ஆல்வேஸ் யூ கெட் மென்டார்ஷிப்,
Thereby, it clearly mentions what is your goal. Next slide, sir. Leadership in research, அதே தான். ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னா go for sponsors, do some collaborative work, join with medical people or join with some other colleges. பெரிய காலேஜஸ் லைக் ஜேஎஸ்எஸ்லாம் இருக்குது, நம்ம ஜார் சார் வந்திருக்காரு. அவர் சொல்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் கேளுங்க. வாட் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள்? நாம் அவர்கிட்ட கேட்டோம்னா சார் டெஃபினெட்லி வில் எக்ஸ்டெண்ட். ஹி சச் எ ஃபென்டாஸ்டிக் பர்சனாலிட்டி. நம்மளுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் ஸ்கூல் வந்தப்போ சார் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணார், இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாரு. நாட் ஓன்லி இன் மை காலேஜ் பட் ஆல்சோ இன் மெனி காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ட் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ அதனால் லெட் அஸ் யூஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பீயிங் கொலாபரேட்டட். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நான் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டேன். அதே மாதிரி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இஸ் நீடட். ஃபார்மசி த்ரைவ் ஆகணும், அதில் லீடர்ஷிப் இருக்கணும்னா வி ஷுட் எக்ஸ்டெண்ட் அவர் ஆக்டிவிட்டீஸ் டு தி சொசைட்டி. பப்ளிக்கு போய் ஏதாவது ஒரு வகையில் ஒரு என்எஸ்எஸ் கேம்ப், ஒரு ஐ கேம்ப், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்தோம்னா தான் சொசைட்டி டெவலப் ஆகும். நம்மளுடைய டைரக்ட் ரோல் கண்டிப்பாக சொசைட்டிக்கு தேவை. ஸோ யூ கெட் இன்வால்வ்ட். ப்ளீஸ் சார். நெக்ஸ்ட், இன்க்ரீசிங் இன்ட்ராக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் ஃபேக்கல்ட்டி. சும்மா மோனோட்டோனஸாக ஒரே மாதிரி இருந்தோம்னா நல்லா இருக்காது. அதனால் ஃபேக்கல்ட்டிக்கு ஒரு ரோல் கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் ரூம், ஒரு காமன் ரூம். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஒவ்வொரு டீச்சர், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடாலஜி அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீச்சரும் சரி, ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, யூ அப்ளை டிஃப்ரெண்ட் டீச்சிங் ரோல்ஸ் ஸோ தட் இட் மே இம்ப்ரெஸ் சம் ஒன், தேர்பை தே வில் டெவலப். ஒருத்தங்களுக்கு ஒரு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நீங்கள் கிளாஸ் எடுங்கன்னு சொன்னோம்னா தட் வில் கிவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் வாட் ஆல் த அதர் டீச்சர்ஸ் ஆர் அடாப்டிங் ஃபார் அ டீச்சிங். நம்ம இல்லைன்னா ரெகுலராக கிளாஸில் போய் நம்ம அவங்கள பார்த்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் கேஸ் ஸ்டடி. ஒரு நல்லா படிக்கிற பையன் அல்லது ஒரு படிக்காத பையன், அவன் ஏன் படிக்காமல் இருக்கிறான் அப்படின்னு ஒரு கேஸ் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்கள். கிளாஸில் மென்டார்கிட்ட பேசுங்க. ஓகே, இந்த பையன் வந்து வீட்டில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இல்லை அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கவுன்சில் பண்ணி ஹவு வி ஆர் சால்விங், அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து அந்த கேஸ் ஸ்டடியை ஸ்டாஃப்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தோம்னா தே வில் இம்ப்ரூவ் இட். தென் குரூப் ஆக்டிவிட்டி. நாங்கள் எங்கள் காலேஜில் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நாங்களாம் செவ்வாய்க்கிழமையானா பாத்திரத்தை எடுத்துக்குவோம். செவ்வாய்க்கிழமையான எல்லா டீச்சர்ஸும் ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு செஞ்சு மத்தியான சாப்பாடு நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி நாங்களே சாப்பிடுவோம். இட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. வேறு எந்த காலேஜ்லையும் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வர்றவங்க சொல்லுவாங்க. சாப்பாடு செய்கிறது கஷ்டம்தான், பட் தேர் வில் பி ஹாப்பினஸ் இன் மேக்கிங், இன் சர்விங் அதர்ஸ். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நாங்கள்லாம் வெரைட்டியாக சாப்பிடுவோம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, நாங்கள் சாப்பிடாத ஐட்டம் நிறையா இருக்குது. இன்னும் அதையும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்குறோம். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல என்ஜாய் பண்ணுறோம். ஒவ்வொருத்தங்களும் அதில் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் ஆக்டிவிட்டி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் சார். லீடராக நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொன்னால் போதாது, நாம் முதல்ல அதை இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணும். யூ டேக் எ ரோல் பிளே. முதல்ல நான் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு பி த ஃபஸ்ட் டு ஸ்டார்ட். அப்புறம் கலெக்ட் த ஃபீட்பேக். யோ நீ கிளாஸ் நல்லாவே எடுக்க தெரியலையா, முதல்ல நிறுத்தியா அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபீட்பேக் வாங்குங்க. யூ அக்செப்ட் த ஃபீட்பேக், யூ சேஞ்ச் யுவர் செல்ஃப். அந்த சேஞ்ச் பண்ணி இன்னும் ஃபைன் டியூனாக, சார் நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி சொல்கிறீங்க, எங்களுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா இட் வில் பி குவைட் யூஸ்ஃபுல். நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டடீஸ் பண்ணுறோம், என்ன சாஃப்ட்வேர் சொல்கிறீங்க, எஸ்பிஎஸ்எஸ் படிங்க, கிராஃப் பேட் பிரிசம் படிங்க அப்படின்னு சொன்னோம்னா தட் கிவ்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் அண்ட் ஐடியா. லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அவர் லேக்கிங் பாயிண்ட், லெட் அஸ் டியூன் அவர் செல்ஃப் ஸோ தட் வி கேன் பிகம் அ பெட்டர் லீடர். சார் நெக்ஸ்ட். விஷன் ஒன்றுமே இல்லை, ஒன்லி இன்னோவேஷன். அதுதான் முக்கியமான விஷன். ஃபார்மசியில் வரணும்னா யூ டூ சம்திங் நியூ. ப்ராஜெக்ட்லாம் வந்து நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது வாட் இஸ் த நாவல்ட்டி இன் யுவர் ஒர்க் அப்படின்னு கேட்போம். அந்த நாவல்ட்டி மட்டும் என்றைக்கும் மறக்காதீங்க. புதுசாக இன்னோவேஷன் வேணும், அது ஒன்று தான் பெஸ்ட்டு திங். அப்புறம் இப்போல்லாம் வந்து நாம் டைஅப்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ், பக்கத்தில் இருக்கிற காலேஜ், பக்கத்தில் இருக்கிற இண்டஸ்ட்ரின்னு போயிட்டுருக்கிறோம். ஃப்யூச்சரில் யூ ஜஸ்ட் கம்பைன் வித் குளோபலி. அதுதான் வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கொடுக்கும். ஏன்னாக்க 1966 யூஎஸ் வந்து மூணில் போய் லேண்ட் ஆகிட்டாங்க. 2023 தான் இந்தியா போய் லேண்ட் ஆகுது. அப்போ எவ்வளோ ஒரு டெக்னாலஜி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1966 நிறைய பேர் நம்ம பிறந்தே இருக்க மாட்டோம், நான்லாம் பிறக்கல. அப்போவே அமெரிக்காக்காரங்க மூணுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறமா இந்தியா 2023 தான் போகுது. ஸோ தட் இஸ் வை வி ஷுட் மேக் அ கொலாபரேஷன் வித் த டெவலப்டு கண்ட்ரிஸ். அதுக்கு வந்து திங்க் பண்ணுங்க. குளோபலாக நம்ம வந்து என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா பெட்டராகவும் பிரைட்டாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் சார்.
இது ஒன்றும் இல்லை, ரீகேப் தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் சேம் திங், ஜஸ்ட் ஒன்லி a recap. நெக்ஸ்ட் எஸ், நம்ம எங்கே போக போகிறோம்? இன்னும் ஒரு 5 வருஷம் கழித்து, இன்னொரு 10 வருஷம் கழித்து இந்தியா வந்து ஃபார்மசியில் எப்படி லீடர்ஷிப் ஆக போகுது? டெஃபினெட்லி டெக்னாலஜி வில் டிரைவ் எ பிக்கர் ரோல். அந்த டெக்னாலஜி நாம் அப்டேட் பண்ணிக்கணும். பீயிங் எ டீச்சர், டோன்ட் ஹெசிடேட் டு லேர்ன். டெக்னாலஜி இல்லாமல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ப்ரமோட் கொலாபரேஷன் அண்ட் என்ரிச் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு காம்பீட் வித் குளோபல் ஸ்டூடெண்ட்ஸ். அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் கூட நம்ம பையன் காம்பீட் பண்ணுற அளவுக்கு அவனை வளர்த்தணும்னா முதல்ல நம்மளை ஸ்கில் அப் பண்ணிக்கணும். வி ஷுட் நோ ஹவு டு நெட்வொர்க், ஹவு டு அப்ரோச், ஹவு டு சக்ஸஸ். ஸோ அதெல்லாம் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபார்மசியில் ஒரு லீடர்ஷிப் கிடைக்கும். அதில் நம்மளால் ஒரு எக்ஸல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் சார். ஓகே, லீடிங் வித் பர்பஸ். ரிமெம்பர், அந்த சென்டென்ஸ் மட்டும் நான் படிச்சிடுறேன். ரிமெம்பர், லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் பவர் ஆர் பொசிஷன். சும்மா நாங்கள் போஸ்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து லீடர்ஸ் கிடையாது. ஒரு தலைமைத்துவம் அப்படிங்கிறது மக்களை எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட்டிகிட்டு போகிறது தான். அவங்களுக்காக முன்னாடி நின்று செய்கிறவங்க தான். பொசிஷன் மட்டும் வச்சுட்டு இருக்கிறவங்க லீடர் கிடையாது. ஸோ யூ லீட் வித் பர்பஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். தட்ஸ் இட். வி ஆர் கம்மிங் டு த கன்க்ளூஷன். ஐ திங்க் கொஞ்சம் முதல்ல வந்து ஸ்லோவாக நம்ம போயிட்டோம், அதனால் கொஞ்சம் நிறையா பேச முடியல. லாஸ்ட்டில் வந்து நிறையா ஸ்கிப் பண்ணி ஃபாஸ்ட்டாக போகிறதா போயிடுச்சு. I am sorry for this. Anyhow, this session is quite useful to you, particularly the freshers. And make use of it, think it, follow it. Let us all flourish. Thank you very much for the opportunity given. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் லீடரும் கொடுத்ததுக்காக ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு டாக்டர் சம்பத்குமார். நீங்கள்லாம் ரொம்ப பேஷண்ட் லிஸ்னிங்காக கேட்டீங்க. I take this opportunity to thank each and every one of you. Thank you very much. Session will be open for interactions. If you have any doubt, you can interact with our resource person. ரிசோர்ஸ் பர்சன் கீழே இறங்கினா போதும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்கிறாங்க. So learn from failure. அதாவது தோல்வியிலிருந்து கற்றுக்கணும். Feel free please. என்னால் எனக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா I'll just give you feedback. Have any doubt? ஏதாவது interact பண்ணுங்களா? ஓகே, நானே எனக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துக்கிட்டேன். லாஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் வெதர் ஐ கேன் டிரைவ் இன் த சேம் டைரக்ஷன் ஆர் ஐ ஷுட் சேஞ்ச் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் யூ ப்ளீஸ் சப்போர்ட் மீ இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் டு கம்யூனிகேட் மீ. சார், ஒன் query is there. Yeah. Sir, thank you sir for your wonderful session. நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது இதே ECPயில் 2004 உங்களோட செஷன் அட்டன் பண்ணேன். இப்போ 2வது செஷன் உங்களோட அந்த லீடர்ஷிப் அந்த அப்போ 2004 பார்த்த அதே ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கிறீங்க. ரொம்ப தேங்க்யூங்க சார். யுவர் செஷன் வாஸ் வெரி ஒண்டர்ஃபுல். ஸோ நான் எங்கள் காலேஜில் என்னை அனுப்புகிறாங்க அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் ஏன் FDP போகிறேன்னு நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய விஷயங்கள் நாங்கள் இன்னும் லேகாக இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ டாக்டர் மணிகண்டன். வண்டர்ஃபுல் ஃபீட்பேக் யூ ஹவ் given. உண்மையிலே இட் இஸ் அ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தோஸ் who are not attending, if somebody can attend through social media, it is the best thing. Not about my session, but the variety of best sessions we are having. Please make use of it. Thank you. Wish you all the very best. Thank you. Hello. Thank you, sir.